ஹாசன் மற்றும் வித்தி ஆகிய 3 நண்பர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடனான சந்திப்பு அரங்கத்துக்குள் உங்களை நாம் அழைத்துச் செல்கின்றோம். நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மூவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதற்கு மனமார்ந்த நன்றிகள். இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்று அது தொடர்பான ஒரு விளக்கங்களை தருவதற்கு நம்மோடு முன்வந்ததற்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சேகர் தொடருங்கள் உங்களுடைய. நல்ல ஒரு விடயம். இப்படியான ஒரு இதற்கு நீங்கள் பேட்டியளிக்க வந்ததற்கு முதல் நன்றி. நீங்கள் உங்கள் அமைப்பை பற்றியும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதில் ஆற்றும் பங்குகளை பற்றியும் சிறு விளக்கம் தந்தால் நன்றாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மேற்கொண்டு ஒருவருடைய மைக் டபுள் சத்தம் வருகிறது. மைக்கை மியூட் பண்ணுங்க. நீங்கள் யாரு வித்தி மைக்கை மியூட் பண்ணுங்க. மேற்கவுசியா வந்து தமிழ் கலைவாண்பாட்டு பேரவையின் தலைவர் காதிர் நான். எங்களுடைய கலைவாண்பாட்டு பேரவை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வீரவணக்க நிகழ்வை நாங்கள் இந்த மேற்கு ஆஸ்திரேலியாவிலே செய்து முடித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த வருட மாவீரர் நாளிலும் அவருடைய திருவுருவப்படம் வைக்கப்பட்டு அதற்கான அஞ்சலிகள் செலுத்தப்பட்டது. மக்களுடைய ஒன்று கூடல் ஊடாகவும் மக்களுடைய விருப்பங்களை ஏற்படுத்தி மக்கள் தங்களுடைய விருப்பங்கள் ஊடாக மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கள் மயமார்ந்த அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றோம். நன்று. உங்கள் அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டது? எவ்வளவு காலமாக என்ன சேவைகளை செய்கின்றீர்கள் என்று சொல்ல முடியுமா? வணக்கம் அண்ணா. நாங்க கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு தான் நாங்க சட்ட ரீதியா எங்களுடைய அமைப்பை வந்து பதிவு செய்தாங்க. அதுக்கு முதல் வந்து ஒரு 3 வருஷங்களா வந்து மாவீரனால வந்து நாங்கள் அமைப்பு பதிவு செய்யாமல் இருந்த சமூக ஆர்வலர்கள் தமிழ் தேசியத்துல அக்கறை கொண்டவர்களோட இணைந்துதான் மாவீரர் நாளை செய்து வந்தனால கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளா இந்த மாவீரர் நாள் வந்து தமிழ் தேசிய கலை பண்பாட்டு பேரை தான் செய்து கொண்டிருக்குது. நான் வந்து அந்த செயலாளராக இருக்கிறேன். எங்களுடைய தமிழ்ல தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கான வீரவணக்க நிகழ்வையும் முதலில் ஆஸ்திரேலியாவில் மாவீரர் நாளில் தேசிய தலைவர் திருவுருவப்படம் வைக்கப்பட்டு அவருக்கும் வீரவணக்கம் செலுத்தி இருக்கிறோம். இந்த முன்னேற்பாடு வந்து கடந்த 7/12/2024 அன்று மேதக அகவம் வந்து எங்களுடைய ஒரு சந்திப்பை மேற்கொண்டுதான் இதுக்கான அழைப்பை கேட்டிருந்தவையோ. நீங்க வந்து இப்ப அன்னைக்கான தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடந்துருக்குது. ஆஸ்திரேலியாவில் எங்களை வந்து அதை முன்னெடுத்து செய்யுமாறு கேட்டிருந்தவை. அதுக்கு பிறகு நாங்கள் நிறைய சந்திப்புகள் அவையோட மேற்கொண்டு கலந்தாலோசிச்சு இங்க இருக்கிற அமைப்புகள் தனிப்பட்ட நபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கதைச்சுத்தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு 11/3/2025 தான் மாவீரர் பணிமனை வந்து தமிழ்ல தேசிய தலைவர் அவர்கள் இந்த வீரச்சாவு அறிவித்தலை வெளியிட்டு தமிழ்ல போராட்ட மரபின்படி அதை முன்னெடுக்குமாறு அனைவருக்கும் அழைப்பும் விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில தான் மேதக ஆகவமும் வரலாற்று மையமும் இந்த நிகழ்வை முன்னெடுக்கிறதுக்கு முழு மூச்சா வேலை செய்து தான் அவை ஒரு திகதியை தீர்மானித்தவை. அந்த திகதியை நாங்க தவற விடக்கூடாதுன்றதுல நாங்க கொஞ்சம் உறுதியாவே இருந்து நாங்கள் என்னண்டா, உங்களுக்கு தெரியும் பொறியியல் மரபில வந்து வித்துடல் கிடைச்ச ஒரு மாவீரற்ற வித்துடலை துயிலுமில்லம் கொண்டு செல்லப்படுற நாள் தான் வீரச்சாவு நாள். வித்துடல் கிடைக்கப்படாத ஒரு மாவீரற்ற திருவுருவப்படம் கொண்டு செல்லப்படுற நாளும் வீரச்சாவு நாள். திருவுருவப்படம் கொண்டு செல்லப்படுற நாள் வந்து ஒரு பொதுவான நாளை மாவீரர் பணிமனை தான் முடிவெடுக்கும். இந்த நாள்ல இந்த திருவுருவப்படம் வந்து உங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்து நாங்க துயிலுமில்லம் எடுத்து செல்லி நடுவுகள் நாட்டப்புறம் மாட்டோம். அந்த நாள் தான் வீரச்சாவு நாளா கருதப்படும். அதுக்கு பின்னிய நாட்கள் எல்லாம் வந்து நினைவேந்தர் நாளுகளுக்கு வந்துடும். இப்போ கிட்டண்ண நினைவு நாளோ இல்லது வேற ஒருவருடைய நினைவு நாள்ல நாங்க பிடிச்சிருமோ அந்த இதுக்குள்ள வந்துடும். அதனால வந்து இந்த 2ஆம் தேதி அன்று நடக்க போற அந்த வீரச்சாவு நாளை நாங்க
தவற விடுறது வந்து ஒரு பெரும் வரலாற்று துரோகமாக அமையும் என்ற காரணத்தினால்தான் நாங்க என்ன விலை கொடுத்தேனும் அந்த நாளை தவற விடக்கூடாது, இந்த வரலாற்றை பதிவு செய்தே ஆகணும், அவருக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்தி ஆகணும்ன்றதுக்காண்டி தான் இந்த நிகழ்வை நாங்கள் செய்தனாங்க. அதே மாதிரி தான் மாவீரர் நாளும் அப்படித்தான் அமைஞ்சிருந்தது. மற்ற மாநிலங்களை விட எங்களுக்கு நேரம் பின்னாடி இருந்தாலும் மற்ற மாநிலங்கள் வந்து அதை முன்னெடுத்து செய்யல. இந்த உலகத்திலேயே வந்து முதல் தலைவர்கிட்ட திருவுருவப்படம் வச்சு மாவீரர் நாள்ல விளக்கேற்றி வீரவணக்கம் செலுத்தினது பேரவையின் ஏற்பாட்டில் நடந்த புறத்தில் நடந்த மாவீரர் நாள்ன்றதை வந்து நாங்க ஒரு ஆத்ம திருப்தியோட அதை செய்திருக்கிறோம் என்றதையும் சொல்ல விரும்புறோம். இந்த விடயம் நீங்கள் சொல்கிறீர்கள் உங்கள் பேரவை சென்று ஏன் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவருடைய வீரச்சாவுக்கான நிகழ்வு நாளை தெரிவு செய்தீர்கள்? ஏனென்று சொன்னால் மே 18ஆம் தேதி அவர் இறந்திருந்தார். அவருடைய வீரச்சாவை மே 18ஆம் தேதி கொண்டாடி இருக்க வேண்டும், இல்லை என்றால் நவம்பர் 27ஆம் தேதி கொண்டாடி இருக்க வேண்டும். நீங்கள் தெரிவு செய்த தேதிக்கு உள்ள சம்பந்தம் என்ன? திகதியில வந்து வேற எந்த ஒரு சம்பந்தம் இல்ல. ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவுருவப்படம் துயிலுமில்லம் எடுத்து செல்லப்படுறதுக்கு வந்து மாவீரர் பணிமனை ஒரு நாளை தெரிவு செய்யும். அந்த நாள்ல தான் திருவுருவப்படம் எடுத்து செல்றது. அவருக்கான வீரச்சாவு நாளும் அன்றுதான் நடக்கும் உரிய மரியாதையோட. அதே மாதிரி தான் அந்த நாள் முடிவு செய்யப்பட்டது தவிர மற்றும்படி இந்த திகதியில எந்த ஒரு உள்நோக்கமோ எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு அந்த ஹோல் எடுக்க வேண்டியது அல்லது புக்கிங் அதுக்குரிய இது எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு அவருக்கு காலம் தேவைப்பட்டது. அது ஒரு சனிக்கிழமையா பெற வேண்டும். எல்லாரும் வந்து ஒரு இடத்தை கூட போயினோம், யூரோப்ல இருக்க அனைவரும் ஒரு இடத்தை கூட போயினோம். அவ்வளவு ஒரு பெரிய மண்டபம் அந்த திகதியில அவை கிடைக்கும். அதாலதான் அவை அந்த திகதியை முடிவெடுத்து இந்த திகதியில வழக்கமா போரியல் மரபின்படி துயிலுமில்லத்துக்கு ஒரு திருவுருவப்படம் எடுத்து செல்றது எப்படியோ அப்படி சகல மரபுகளை பின்பற்றி இந்த மாவீரர் நாளை செய்ய சொல்லித்தான் அழைப்பு விடுத்திருந்தார். அதாவது நீங்கள் சொல்வதின்படி ஒரு போராளியின் வித்துடல் கிடைக்கவில்லை என்றால் அவருடைய திருவுருவப்படம் எடுத்து செல்லுகின்ற தினத்தையே அந்த மாவீரர் தினமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அப்படியாக சொல்லுகிறீர்கள்? அன்றுதான் வீரச்சாவு நாள். அதுக்கு பின்னரான நாட்கள் எப்படி வருமென்றா அதுக்கு பின்னரான நாட்கள் வந்து அவற்றை நினைவேந்தல் நாளாக கொண்டாடப்படும். எல்லா மாவீரர்களும் அப்படித்தான் விதைக்கப்பட்டிருக்காங்க. விதைக்கப்பட்டாலும் சரி, திருவுருவப்படம் கொண்டு போய் நடுக்கல் நாட்டினாலும் சரி, அதைத்தான் நாங்க பின்பற்றோம். அப்ப அந்த நாளை நாங்க தவற விட்டுட்டு திரும்ப இன்னொரு முறை அந்த வீரச்சாவு நிகழ்வை செய்ய முடியாது. அது மரபல்ல. ஒரு முறை அந்த வீரச்சாவு நிகழ்வு ஒரு மாவீரருக்கு நடந்துட்டா திரும்ப இன்னொரு முறை அவற்றை திருவுருவப்படத்தை கொண்டு நடுக்கல் நாட்டுறதோ அல்லது அவற்றை வித்துடலை கொண்டு விதைக்கிறதோ இல்லை. ஒரு நாள் தான் அது. அந்த நாளை நாங்கள் கலந்த ஒன்றும் தவற விடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அந்த நாள்லயே நாங்கள் இதை செய்தாங்க. அதாவது ஐரோப்பிய நாட்டிலே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வசதியான ஒரு தினமாகத்தான் அது தெரிவு செய்யப்பட்டது, அப்படி சொல்லுது. அவர்கள் வந்து இந்த எல்லா அமைப்புகள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய சந்திப்புகளை செய்து தான் ஒரு பொருத்தமான நாளை முடிவு செய்தார். இந்த திகதியில எந்த ஒரு உள்நோக்கமும் அவட்டையும் இல்லை, எங்கிட்டையும் இருக்கே இல்லை. அது வந்து மாவீரர் பணிமனை தான் அந்த திகதியை முடிவெடுத்து அறிவித்தார். வசன அதில் என்ன சிக்கல் என்றால் மக்களுக்கு அது ஒரு பெரிய குழப்பமான நிலைமையாக இருக்கிறது. அதாவது இலங்கை அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் இறந்த தினமாக அறிவித்த தினத்திற்கும் யுத்தம் முடிவிட்ட தினத்துக்கும் ஆன ஒரு தினத்தில் தான் அவர் இறந்ததாக கருதப்படுகிறது அல்லது வீரமரணம் அடைந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் மாவீரர் பணிமனை என்பது சர்வதேசத்திலே அமைப்புகளின் கன்வீனியன்ஸுக்காக ஒரு திகதியை தெரிவு செய்கிறது என்றது பலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனோநிலையாக இருக்கிறது. இதை மாவீரர் பணிமனையின் அறிக்கையை மன்னிக்கணும். மாவீரர் பணிமனையின் அறிக்கையை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவருடைய வீரச்சாவு திகதி வந்து தெளிவாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் எத்தனாம் ஆண்டு, எத்தனை மாசம், எத்தனை திகதியில அவர் வீரச்சாவு அடைந்தார் என்றது தெளிவா குறிப்பிட்டு தான் அவர் இந்த வீரச்சாவு அறிவித்தல் அறிவிச்சார். அந்த வீரச்சாவு நிகழ்வை நாங்க செய்யறதுக்கான திகதி தான் 2ஆம் தேதி என்று முடிவு செய்யப்பட்டதை தவிர அவன் அறிக்கையில வந்து அவர் 2ஆம் தேதி அல்லது வேறொரு திகதி போட்டு பொய்யான எந்த ஒரு தகவலையும் அவர் சொல்லல. இல்லை, நான் பொய்யான சொல்லல. ஏன் அந்த நாளை தவிர்த்து காத்திருந்து அடுத்த வருடம் செய்யாமல் மாவீரர் பணிமனை
அவசரமாக இப்படி ஒரு முடிவை எடுத்தது என்ற ஒரு ஒரு கன்ஃபியூஷன், அதாவது ஒரு குழப்பம். இதுக்கு பின்னணி என்ன, ஏன் இருக்கு? அதுல நீங்க மே 18 கொண்டு போய் உடனடியா நாங்க அண்ணன் தலைவருடைய வீரஜா நிகழ்வுல உடனடியா அதுல செய்யறதுக்கு அங்க வந்த யாரும் வந்து அதை ஒத்துக்கொள்ள இல்லை. அது வந்து நல்லதும் இல்லை இப்ப இருக்கிற காலகட்டத்துல. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் தமிழ்ல போரியல் மரபின்படி மாவீர பணிமனை முடிவெடுக்கிற அந்த நாள்ல அவருக்குரிய மரியாதையை கொடுத்து அந்த வீரச்சாவு நிகழ்வை முடிச்சு கொண்டு பின்னர் வரும் காலங்கள்ல மாவீரர் நாளோட தான் அவருடைய திருவுருவப்படம் வச்சு அவருக்கான மரியாதையை கொடுத்து அந்த வரலாற்றை பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் என்றதெல்லாம் அவர் உறுதியா இருந்தார். அப்படின்னா ஏன் சுவிட்சர்லாந்தில் அவர்கள் மாவீரர் நாள் என்று இவருக்கு உருவப்படம் வைத்து மாவீரர் நாளை கொண்டாடவில்லை? 4 இடத்துல மாவீரர் நாள் வந்து தலைவருடைய திருவுருவப்படம் வச்சு மாவீரர் நாள் நடந்திருக்கு. சுவிஸ்ல நடந்திருக்கு, பிரான்ஸ்ல நடந்திருக்கு, வரலாற்று மையம் லண்டன்ல நடந்திருக்கு, ஆஸ்திரேலியாவில பேர்த்ல நடந்திருக்கு. 4 நாடுகள்ல வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்குது. சுவிட்சர்லாந்துலேயே நடந்திருக்கு. நாங்கள் அதுக்குரிய படங்களோ வீடியோக்களோ உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டு விடுறோம். மெல்பர்னில் மட்டும்தான் நடக்கவில்லை. மெல்பர்ன்ல வந்து நடக்கல. எங்களுக்கு முன்னுக்கே அவர்கள் அதை செய்திருக்கலாம். மெல்பர்ன்ல அது நடக்கல. அவர்கள் படம் வைக்கிறதுக்கு நிறைய முயற்சியதா சொல்லி இருந்தவ, ஆனா வைக்க முடியல. வரும் ஆண்டுகள்ல வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், இன்று பேர்த்தில் நீங்கள் செய்ததை எதிர்த்து இன்னொரு குழு உருவாகி இருக்கின்றது இல்லையா? ஆகவே இது 2 குழுக்களாக இந்த முறை நடந்தது போல தொடர்ந்து 2 குழுக்களாக மாவீரர் நாள் நடைபெறுமா பேர்த்தில்? அதான் நீங்கள் ஒற்றுமையாக அவர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய சாத்தியக்கூறுண்டா? நாங்க நிறைய பேச்சுவார்த்தைகள் அவரோட செய்திருக்கிறோம், அவர்களை அழைச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து அவைகள் யாரையுமே நாங்கள் எதிரியா இதுவரைக்கும் பார்க்க இல்லை. எங்களுக்கு யாரும் எதிரியும் இல்லை. எங்களோட ஒரே குறிக்கோள் உண்மையா சொல்லணும், வரலாற்றை பதிவு செய்யணும், அதை அடுத்த தலைமுறையை கடத்தி போட்டு போகணும். வெறுமனே பொய்யலையும் அல்லது திரிவான வரலாறுகளையும் விட்டுட்டு போகக்கூடாது. வரலாற்றை நாங்க தான் தேடி எடுத்து நாங்க தான் பதிவு செய்யணும். இப்போ உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியில வருங்கால தலைமுறை வந்து கூகுளை பார்த்தோ அல்லது வேறு யாக்கள் சொல்றதை வச்சு கொண்டோ வரலாற்றை கொண்டு போகக்கூடாது. அதெல்லாம் நாங்கள் இந்த வரலாற்றை பதிவு செய்யறதுக்கு நாங்கள் இன்றைக்கும் பின்னிக்க போறதில்லை. அதுக்காக அவர் செய்த மாவீரர்னால நாங்கள் எதிர்க்காம இல்லை, வரவேற்கிறோம். நல்ல விஷயம். எங்களுக்கு அங்க யாரும் எதிரியும் கிடையாது, நாங்க எதிராக பார்க்காம இல்லை. இதே ஈழத்துல வந்து யாழ்ப்பாணத்துல எடுத்தீங்கன்னா நிறைய இடத்த மாவீரர் நடக்கும், வன்னி எடுத்தீங்கன்னா நிறைய இடத்த மாவீரர் நடக்கும், கிட்ட கூட துயிலும் இல்லங்கள் இருக்கும். அதால மாவீரர் நாள் வந்து ஒரு இடத்தை தான் செய்யணும், அல்லது ஆஸ்திரேலியா உள்ள ஒரு இடத்தை செய்யணுமோ இல்லாட்டி ஸ்டேட்டு கொண்டு தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லை. சிட்னில பாத்தீங்கன்னா 2 மாவீரர் நடக்கும். அதே மாதிரிதான் இதுகளும் போய்கொண்டிருக்கே தவிர அவர்களும் வருங்காலத்துல அண்ணன் தியாகத்தையும் அவற்றை வரலாற்றையும் பதிவு செய்ய விரும்பி அண்ணன படத்தையும் வச்சா எங்களுக்கு அதுவும் சந்தோஷம் தான். நீங்கள் சொல்கிறீர்கள் உங்கள் அனைத்துலக பணிமனை சுவிட்சர்லாந்திலிருந்து உங்களை பணித்ததாக. ஆனால் மற்ற இடங்களெல்லாம் டிசிசி உலக தமிழர் தமிழ் கோஆர்டினேட்டிங் கமிட்டி தான் எல்லா இடத்திலும் ஒருங்கிணைப்பு குழுவினர், தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் தான் மாவீரர் நாளை கொண்டாடுகிறார்கள் உலகம் பூராவும். அவர்கள் பிரபாகரன் இறந்ததாக ஒத்துக்கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்த விரும்பவில்லை. அவை உலகம் பூராவும் உள்ள டிசிசியுடன் உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? நாங்கள் இங்க இருக்கிற எல்லா அமைப்புகளோடையும் கதைச்சிருக்கிறோம், நீண்ட காலமா கதைச்சிருக்கிறோம். மேதக அகவம் வந்து எங்களோட சந்திப்பை ஏற்படுத்துறதுக்கு முன்னிருந்தே எல்லாரையும் வந்து கருத்து சொல்லியும் உங்களோட தகவலை வந்து பரிமாற சொல்லியும் இதை எப்ப செய்யறது, எப்படி செய்யறது, என்ன செய்யலாம்னு எல்லாரையும் அழைச்சிருந்தது. மன்னிக்க வேண்டும் வசன், அந்த மேதகு அகவகம் என்பது எப்போது நிறுவப்பட்டது, யாரால் நிறுவப்பட்டது, ஏன் நிறுவப்பட்டது? மேதக அகவத்துல இருக்கிற ஆஸ்திரேலியால இருந்து எல்லா மாநிலத்திலிருந்தும் இருக்கணும். அதாவது இந்த அமைப்பு ஆஸ்திரேலியாவில் தான் உருவாக்கப்பட்டதா? இல்ல, சுவிட்சர்லாந்துலாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த அகவத்துல இருந்து 11 பேர் இருந்தவ ஆஸ்திரேலியால இருந்து 11 பேர் வந்து அங்கத்தவர் இருக்கணும். அந்த 11 பேர்ல எங்களோட அமைப்பின தலைவரும் இருக்கிறார். அவர் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லுவார்.
எப்ப அதை பதிவு செய்தவ அல்லது என்னென்ற விளக்கத்தை சொல்லுவேன். இல்லை, அந்த அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது? மேதகு என்ற விடயம் ஏன் உருவாக்கப்படுகிறது? அடிப்படை நோக்கம் என்ன? அந்த அகவம் எப்படியான ஒரு விஷயத்துக்காக நிறுவப்படுகிறது? அது அடிப்படை நோக்கம் என்ன? கதிர், அது தொடர்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த அகவம் என்று சொல்லி நாங்கள் ஒரு அதாவது முன்னாள் போராளிகள் அல்லது செயற்பாட்டாளர்கள் அமைப்புகள் ரீதியாக 2 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 2023ஆம் ஆண்டில இருந்து இது தலைவருடைய நிகழ்வு சம்பந்தப்பட்ட விடயங்கள் கதைப்பதற்காக ஒன்று கூடி கதைக்கப்பட்ட ஒரு நேரம். அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான போராளிகள் குழுக்களாக இணையப்பட்டு கதைச்சி கொண்டிருந்த போது 6 மாதங்களுக்கு பிற்பாடு அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. எப்படி என்று சொன்னால், அந்த அமைப்பு ஊடாக ஒரு நிர்வாக கட்டமைப்பு தேவை எங்களுக்கு. அந்த நிர்வாக கட்டமைப்பு ஊடாகத்தான் எங்களுடைய பணிகளை தொடரலாம் என்ற ஒரு கருத்து உருவாக்கத்துக்கு அமைவாக ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும். அந்த அமைப்பு சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்யப்பட்டு அது ரீதியாகத்தான் நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவருக்கான நிகழ்வை செய்து முடிக்கலாம் என்ற கருத்துக்கள் சகல போராளிகள், அதாவது முன்னாள் போராளிகள், செயற்பாட்டாளர்கள், புத்திஜீவிகளால் அது ஒரு கருத்து வைக்கப்பட்டதுக்கு அமைவாக அந்த அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அந்த அமைப்புக்கான நாங்கள் பேர் எப்படி வைக்கலாம் என்று சொல்லி அந்த கருத்துக்கள் உருவாக்கப்படும் போது அது மேதகு அகவம் என்ற ஒரு அவற்றை நிகழ்வு செய்வதற்காகவே அவற்றை பெயர் வைக்கப்பட்டு அந்த அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற பலருடைய கருத்துக்களுக்கு அமைவாக அந்த மேதகு அகவம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பு ஊடாகத்தான் நாங்கள் எல்லாருமே அதை இணைஞ்சு நாங்கள் வேறு அமைப்புகள் ஊடாக தொடர்புகளை ஏற்படுத்தும் பொழுது தனிநபராகவோ அல்லது வேறொரு அமைப்பு ஊடாகவோ தொடர்புகளை ஏற்படுத்தி தலைவருக்கான நிகழ்வு செய்ய வேண்டும் என்றதை விரும்பாமல் இந்த மேதகு அகவம் என்ற அமைப்பு ஊடாக நாங்கள் சந்திப்புகளை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே அந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. சரி, அப்படியானால் ஏற்கனவே சர்வதேச அளவிலே இயங்கிக் கொண்டிருந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினருடனான உங்களது சந்திப்புகளில் பேசப்பட்ட விடயங்கள் என்ன? அவர்கள் ஏன் இந்த தேசிய தலைவருக்கான வணக்க நிகழ்வை நிகழ்த்துவதற்கு தொடர்ச்சியாக மறுத்து வருகிறார்கள் என்பது தொடர்பாக மேதகு அகவத்தில் என்ன விதமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டது? மேதகு அகவத்தால பொதுக்குழு என்ற ஒன்று அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பு அந்த குழுதான் சகல அமைப்புகளோடான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அந்த ரீதியில நாங்கள் முதலாக நாங்கள் நாடு கடந்த தமிழீழம், மற்றது எங்களுடைய டிசிசி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு ஊடாக நாங்கள் சகல விதமான சட்ட ரீதியான சந்திப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஐரோப்பிய நாடுகளில் சந்திப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆஸ்திரேலியாவில் சந்திப்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு சரியான தெளிவுபடுத்தல்கள், அதாவது நாங்கள் ஏன் தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஏன் இவ்வளவு காலம் செய்யவில்லை, அது விடுபட்டதுக்கு என்ற காரணத்தையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட போது அவர்கள் சொல்லப்பட்ட விடயம் என்று சொன்னால், எங்களுக்கு நேரம் தேவையா இருக்கிறது, காலங்கள் தேவையா இருக்கின்றது, அதன் ஊடாக நாங்கள் மக்களோட பேச வேண்டும், பேசிவிட்டு நாங்கள் உங்களோட கதைக்கின்றோம் என்று சொன்னார்கள். நாங்கள் தொடர்ச்சியான சந்திப்புகள் என்னென்னு சொல்லிச்சுனால் அவர்களும் இந்த மேதகு அகவத்தின் அவர் நெருங்கிய நண்பர்கள், அதாவது அவர்கள் நீண்ட காலமாக ஒன்றாக பயணித்த நண்பர்கள் தான் அந்த ரெண்டிலுமே இருக்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கும் 20 வருடங்கள், 25 வருடங்கள், 30 வருடங்கள் என்ற ரீதியில ஒரு நட்புறவு இருக்கின்ற ஒரு ஆக்கள் தான். யாருமே புதியவர்கள் என்று சரியான குறைவு. அந்த ரீதியில எல்லாரோடையுமே சந்திப்புகள் ஏற்படுத்தப்பட்ட போது அவர்கள் சொல்லப்பட்ட விடயம், எங்களுக்கு நீங்கள் செய்யுங்கோ, நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம் அது என்ற ஒரு விடயத்தை முதல் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு அடிப்படையில் நாங்கள் எல்லா அமைப்புகள் ஊடாக தொடர்புகளை ஏற்படுத்தி கதைத்திருந்தோம். தொடர்ச்சியாக சந்திப்பு, அதாவது நாங்கள் நினைக்கிறோம் 2 வருடங்களுக்கு மேலாக இந்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிற போது ஒவ்வொரு இரவும் தொடராக சந்திப்புகள், அமைப்புகள் ஊடாக சந்திப்புகள், தனிநபர்கள் ஊடாக சந்திப்புகள், மற்றது அதைவிட சமூக செயற்பாட்டாளர்கள் அவர்கள் ஊடாக சந்திப்புகள் என தொடர்ச்சியாகவே அந்த சந்திப்புகளை நடந்து கொண்டிருந்தது. அந்த ரீதியில நாங்கள் எல்லா அமைப்புகளோடையும் தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவில தொடர்பு கொண்டு நேரடியாகவே நான் ஆஸ்திரேலியாவில இருக்கிற டிசிசி அமைப்புகளோடு கணிசமான மேதகாக
குழுக்கள் வந்து தொடர்பு கொண்டு கேட்டு கதைக்க போது அவர்களுக்கு ஒன்று சொல்லப்பட்டிருந்தது, நீங்கள் அந்த கருத்து சொல்லுகின்ற இடத்தில் வந்து நின்று உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நாங்கள் தலைவர் கூடிய வீரவணக்க நிகழ்வு ஏன் செய்ய வேண்டும், ஏன் செய்யக்கூடாது என்ற கருத்துகள் அங்க பல நூறு ஆயிரக்கணக்கான போராளிகள் அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். நாங்கள் அந்த இடத்தில் வரவில்லை, நீங்கள் முதல் அதுல பாருங்க, பார்த்து உங்களுடைய இதுகளை வந்து அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்பு ஏற்படுத்துறோம் என்று சொல்லப்பட்ட ரீதியில் தான் அது காலங்கள் கடந்து சென்றுட்டோம். காலங்கள் கடந்து சென்ற பிறகும் நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி இப்படியான நிகழ்வுகள் செய்வதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும், இது நாங்கள் காலம் கடந்துட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை வந்து நாங்கள் ஆணித்தனமாவே முன்வைத்திருந்தோம் நாங்கள். ஆனால் அவர்கள் யாருமே பின்தள்ளி கொண்டே போய்கொண்டே இருந்தார்கள் ஒழிய முன்னுக்கு வந்து இந்த மேதக அகவம் ஒரு முன்மாதிரியான ஒரு அமைப்பு ஊடாக வந்து அவர்கள் முன்னுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கில்லை. நீண்ட காலம் நேரமாக வித்தி அவர்கள் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள், எதுவுமே கருத்தை சொல்லவில்லை. இதுவரை பேசப்பட்ட விவகாரங்களிலே உங்கள் மனதிலே தோன்றிய விடயங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற விடயம் என்ற செய்கிறால் இப்ப வந்து முதல் சொன்ன இதைத்தான் நான் மேலதிகமாக ஒரு விளக்கம் தரணும். என்றால் அதே அந்த 2ஆம் தேதி எடுக்கன்றது வந்து நாங்கள் ஒரு ஒரு கொண்டாட்டங்களை வந்து வேற நாடுகள்ல செய்யலாம். உதாரணத்துக்கு நாங்கள் தாயத்துல செய்யற ஒரு நிகழ்வை வந்து இன்னொரு நாள்ல நாங்கள் வீக்கெண்ட்ல மாத்தி செய்யலாம். ஆனால் ஒரு வீரவணக்க நிகழ்வுன்றது ஒரு நாள் தான் நடக்கணும். அது ஒரே மாதிரி நாங்கள் செய்யணும் என்று விருப்பப்பட்டோம் என்றால் அவருக்குரிய உச்சகட்ட மரியாதைய மாண்பை வந்து நாங்கள் கொடுக்கணும் என்றால் அந்த நாள் தான் செய்யணும். அது அடுத்த நாள் நாங்கள் 3ஆம் தேதியோ வேற ஒரு நாள் அந்த நாளை தெரிவு செய்தோம்னா அப்படி செய்யல. அது நாங்க உங்களை விளங்க நினைக்கிறேன். அந்த வீரவணக்க நிகழ்வு என்று அன்று செய்தால் தான் அப்படி செய்யலாம். அடுத்த நாள் செய்தால் அது நிகழ்ச்சி நிரல் எல்லாம் மாறிடும். அதுக்காக தான் நாங்கள் அந்த விடயத்தை வந்து தெரிவு செய்த நாங்கள் அதே நாள்ல செய்யணும் என்று சொல்லி. மற்றது வந்து நாங்கள் இங்க கதைச்ச இடத்துல வந்து எங்களுக்கு இப்ப செய்யறதுக்கான சூழ்நிலையால் இல்லை. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி கொண்டு வந்தாவே பிறகு செய்வோம், பின்னுக்கு செய்வோம், இல்லாட்டி செய்யாம விடுவோம், இல்லாட்டி அதை வேற மாதிரி செய்வோம் அப்படி என்று சொல்லி கொண்டிருந்த நேரத்துல வந்து இப்ப நாங்கள் வேற தெரிவில்லை. இப்ப இங்க ஆஸ்திரேலியாவில 2-3 மாநிலத்துல சேர்ந்து செய்யற என்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தால் நாங்கள் அதை வேற நிகழ்ச்சி நிரலா வேற ஒரு நாளுக்கு மாத்தி இருக்கலாம். ஆனா அப்படியான ஒரு இதுக்குள்ளேயும் வர இல்லை. அப்ப இறுதி மட்டும் நாங்கள் காய்ச்சி கொண்டு வந்த நாங்கள் அதால வந்து நாங்கள் அந்த சுவிஸின் அந்த நாள்லயே வந்து நாங்கள் செய்யறத வந்து நேர்த்தியா செய்வோம் என்ற ஒரு முடிவெடுத்து நாங்கள் ஒரு மன நிறைவா செய்திருக்கிறோம். அதுல நாங்கள் ஒரு பூரண திருப்தியோட இருக்கிறோம். பூர்ண திருப்தியோட இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு விடயம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். ஆனாலும் டிசிசி எல்லா இடத்திலும் அவர்கள் தம் நிலைப்பாட்டிலிருந்து மாறவில்லை. நீங்கள் நினைக்கிறீர்களா அவர்கள் உங்கள் நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு என்று? நாங்கள் வந்து இப்ப அண்ணா வீரச்சாவடைஞ்சது வந்து 2009 வீரச்சாவடைஞ்சாச்சுது. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து புலம்பெயர்ந்து அங்க இருந்து ஒரு நாடுகள்ல மாறி மாறி வந்து கொண்டிருந்த நாங்கள் வந்துகொண்டிருக்கே இப்ப எங்கள்கிட்ட இப்ப சமூக ஆர்வலர்கள் முதல் இருந்த தேசிய செயற்பாட்டாளர்கள் எல்லாம் கனவே கேட்பினோம், ஏன் அன்னைக்கு செய்யல, உங்களுக்கு ஏன் இப்படி கடத்தி கொண்டிருக்கிறீங்களான்னு. அப்ப நாங்கள் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவோம். இங்க ஒரு கட்டமைப்புகள் இருக்குது, எங்களோட மேலானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அதை முடிவெடுப்பார்கள், அந்த நேரத்துல நடக்கும் சொல்லி. ஆனா இப்படியே நாங்களும் ஒரு எவ்வளவு காலத்துக்கு தான் சொல்லி கொண்டிருக்கலாம். இப்ப நாங்க 16 வருஷம் அப்படி சொல்லி போட்டோம். அப்ப அந்த காலம் எங்கள்கிட்ட வந்துட்டு, எங்களை நிர்பந்திச்சிட்டு, அந்த கடமை எங்கள்கிட்ட வந்துட்டுது. அதால நாங்கள் அதை அன்னைக்குரிய இதை வந்து செய்ய வேண்டியதா ஆகிட்டுது. நாங்கள் கதைக்கும் மட்டும் கதைச்சு பார்த்து நாங்கள் ஆனா தனிப்பட்ட ரீதியா நாங்கள் ஒவ்வொருவரோடையும் கதைக்கும் போதும் அன்னைக்கு செய்ய வேண்டும் என்ற இதை வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும், அவருக்குரிய மரியாதையை செய்யணும். அவர் இல்லை என்றதை வந்து தனிப்பட்ட ரீதியா நாங்கள் ஒவ்வொருத்தரோடையும் கதைக்கும் போது அதை வந்து பூர்ணமாக ஒத்துக்கொள்ளணும். ஆனால் ஒரு அமைப்பாகவோ ஒரு குழுவாக கதைக்கும் போது அது வந்து எதிர்மாறான கருத்துக்கள் வருது. அப்படித்தான் நாங்கள் வந்து தொடர்பு கொண்ட எல்லாரோடையும் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முதல் வந்து நாங்கள் தொடர்பு கொண்ட காட்சி எல்லாரும் வந்து சாதகமான பதிலைத்தான் எங்களை சொல்லியிருந்தார். இல்லை, என்னென்று சொன்னால் நீங்கள் இப்போ அதை சொல்கிறீர்கள் அவர் இறந்து விட்டார் என்று.
இவ்வளவு காலமாக மாவீரர் நாளை கொண்டாடி கொண்டு வருபவர்கள் அவர் இறக்கவில்லை என்று தானே சொல்கிறார்கள். அது என்ன சார்? வணக்கம் அண்ணா, மன்னிக்கணும். என்னன்னா நீங்க அவற்றை தியாகத்தை கொண்டு போய் இப்போ ஒரு தமிழ்ல மரபு ஒன்றை நான் இங்க சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஒரு ஒரு போராளி வந்து 2 போராளி இருக்கணும். சரி, ஒரு எனக்கு குண்டாடி பட்டுட்டது, நான் அந்த இடத்துல வீரச்சாவு அடைஞ்சிட்டேன். அதே மாதிரி என்னுடைய நண்பரும் குண்டாடி பட்டிருக்கிறார். ஆனா அவர் வந்து மருத்துவமனையில 2 நாள் இருந்து வீரச்சாவு அடைஞ்சிருப்பார். புளியங்குளம்ல மாவீரர் பணிமன்ற அறிவிப்பு எப்படி வருமெண்டா, என்ற பேரை சொல்லி இவர் இன்ன மாவீரர் அவற்றை எல்லாம் சொல்லி இந்த போர்க்களத்துல வீரச்சாவு அடைந்தார் 2 பேரும். 2 நாள் கழிச்சு வார அறிவித்தல் எப்படி வருமெண்டா, விழுப்புண் அடைந்து சாவடைந்தார் தான் பேர். அந்த வீர என்ற சொல் அங்க இருக்காது. இதுதான் போரியல் மரபு. அப்படித்தான் மாவீரர் பணிமன்ற அறிவிப்பு வரும். ஆனா அவங்க பாக்குறவங்களுக்கு இது என்ன, இது நியாயம் இல்லாத மாதிரியே தோன்றும். அதே சண்டை அதே இடங்கள்ல காயப்பட்டிருப்பார். ஆனா 2 நாளா அவர் வந்து உயிரை வச்சு கொண்டிருந்திருப்பார். ஆனா அவரையும் விரிச்சாண்டு தான் அறிவிக்கணும். ஆனா மரபு வந்து அப்படி இல்லை. மாவீரர் பணிமன்ற அறிவிப்பு வந்து விழுப்புண் நடந்து சாவடைந்தார் தான் பேர். நீங்க தமிழ்ல தேசிய தலைவரை விரைச்சாவடைந்தார் அறிவிக்க போறீங்களா, அல்லது தப்பியோடி போய் விழுப்புண் அடைந்து சாவடைந்தார் அறிவிக்க போறீங்களா? இந்த கேள்வியை நான் மக்களிடையே விடுறேன். நீங்க எதை விரும்புறீங்கன்ற மற்ற நாங்க போய் சொல்லிடுறேன். மேதகாவும் சரி, அவன் ஆய்வுகள் எல்லாத்தையுமே நாங்க பார்த்துருக்கிறோம். எல்லாமே அவன் கிட்டத்தட்ட 6-9-50 மாசமா வந்து அவன் ஆய்வுக்குழு வந்து அதை ஆய்வு செய்து எல்லா தகவலும் திரட்டி எல்லாமே வச்சிருக்கணும். நாங்களும் நிறைய கேள்வி கேட்டு நாங்க அவைட்ட இதை முன்னெடுக்கிறதுக்கு முதல் எங்களுக்கும் 1000 கேள்விகள் இருந்தால் இல்லை அத்தனை கேள்விக்கும் அவைகள் சலிக்காம பதில் சொன்னதை எங்களுக்கான ஆதாரங்களை தந்திருக்கணும். இதுதான் உண்மை. நாங்க வரலாற்றை சொல்றோம், உண்மையை சொல்றோம். அந்த உண்மையை சொன்னோம்ன்ற திருப்தி எங்களுக்கு இருக்குது. நாங்க பொய் சொல்லல. திடீர்னு ஓடி வந்து அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், அவா இருக்கிறார், இதுவா இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பொய் சொல்ல விரும்ப இல்லை. இந்த பொறியியல் மரபை நீங்க புரிஞ்சு கொண்டாலே தலைவருக்கான வீரச்சாவு அறிவித்தல எப்படி அறிவிக்கணும், அது நடந்தது உண்மை. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிகழ்ச்சியில் ஒரு நேயர் அவரை சுருக்கமாக இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சிவா. வணக்கம். வணக்கம். நல்ல ஒரு தலைப்பை எடுத்திருக்கிற இதிலே எனது கருத்தை பதிவு செய்வதோடு, நாங்கள் தொடர்ந்து ஒரு லேபிளை குத்தி கொண்டு பயணிக்க போகிறோமா அல்லது எங்களுடைய சமூகத்தை முன்னிலைப்படுத்தி பயணிக்க போகிறோமான்ற கேள்வியை விட்டுவிட்டு இந்த வானிலையில் தலைவருக்கு மே 19, 2009 பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு முன் பிரித்தானிய சோசியலிஸ்ட் பார்ட்டி பத்திரிகைக்கு நான் பேட்டி கொடுக்கும்போது அன்றே நான் அஞ்சலி செலுத்தியவன். நான் இன்னொரு மாற்று இயக்கமாக இருந்தாலும் சகல போராளிகளையும் மதிப்பவன். சகல போராளிகளும் இல்லங்களிலிருந்து ஒரு நோக்கத்துக்காக புறப்பட்டவர்கள். அது அவரவர் அந்தந்த அமைப்புகளின் தலைமைகளால் எங்களுக்கு நாங்கள் என்றைக்கு துப்பாக்கிகளை திருப்பினோமோ அன்றே விடுதலைக்கு நாம் தயாரில்லை என்பதை 87 ஜனவரி மாதமே நான் முடிவெடுத்தேன். இது என்னுடைய அனுபவத்தில். நான் சர்வதேசியாக பல நாடுகளுக்கு 22 நாடுகளுக்கு பயணம் செய்தான். 40க்கும் மேற்பட்ட தேசிய போராட்டங்களை பற்றி சந்திப்புகள் நடத்தியதிலிருந்து ஒரு போரில் நமக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் நாங்களே இறந்த போராளிகளை பற்றி நாம் வெந்த முன்னில் வேறுபாக்கியது போல் விமர்சிப்பதை விட, அந்த போரினால் இன்று விழுப்புண் அடைந்து நாட்டிலே இருக்கின்ற போராளிகளுக்காக புலம்பெயர் மக்களும் இந்த மாவீர தினங்கள் நடத்துபவர்களும் எஞ்சிய மக்களை அமைப்புகளை நம்பி தெருவுக்கு வந்த அந்த போராளிகளை கட்டி காப்பதற்காக ஒரு பொறுமுறையுடன் இவர்கள் ஒரு தலைமை வெளிவர வேண்டும். அதை தலைமை தாங்கி முன்னெடுத்து எந்தெந்த அமைப்புக்காக தங்களை அர்ப்பணித்து இன்றைக்கு அங்கு அல்லலுறும் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வுக்கு முன்வர வேண்டும் என்பதே எனது தாழ்மையான வேண்டுகோள். நன்றி 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 நன்றி. அது சிவா அவர்கள் லண்டனில் இருந்து. சரி, இந்த அமைப்புகள் தொடர்பாகத்தான் நாங்கள் எல்லோருமே பேசிக்கொண்டிருக்கிறோம். இதிலே நான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற விடயங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதை அவர்கள் பகிரங்கமாக தெரிவிப்பதற்கு புலம்பெயர் தேசத்திலே உங்கள் அமைப்பு நாட்டிலே இயங்கிக் கொண்டிருந்த போது இங்கு செயற்பட்ட செயற்பாட்டாளர்கள் இதுவரை இப்படியான ஒரு பகிரங்க அறிவித்தலை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் இன்றும் தயாராக இல்லை என்பதுதான் இங்கு சிக்கலான ஒரு நிலைமை.
அவர்களுடைய மாவீரர் தினங்கள் இங்கு பெரும் எடுப்பிலே நடத்தப்படுகிறது. ஆனால் அந்த தினத்திலே அவர்கள் தேசிய தலைவரின் உருவப்படத்தையோ அல்லது அவருக்கு அஞ்சலி செலுத்துவதையோ தொடர்ச்சியாக தவிர்த்து வருகிறார்கள். இது நீங்கள் சொல்லுகிற ஆயிரக்கணக்கான போராளிகளால் ஏன் இந்த அமைப்புகள் தொடர்பான ஒரு கட்டுப்பாட்டை உங்களால் மேற்கொள்ள முடியவில்லை, அதுக்கான தகுதியை உங்களால் ஏன் வளர்த்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லையோ? இப்ப அண்மை காலமா தான் வரலாற்று மையம் வந்து ஒரு மிகப்பெரிய பணியை எடுத்து செய்தொன்றிருக்குது. வரலாற்று மையம் நிறைய கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்குது. நாங்கள் தலைவருடைய வீரச்சாவு நிகழ்வுக்கு பிறகும் வரலாற்று மையத்தோட சில சந்திப்புகளை செய்தாங்க. அதுலேயும் நாங்கள் நிறைய கேள்விகள் அவையை நோக்கியும் கேட்டனாங்க. அதாவது இந்த வரலாற்று மையம், சரி, அடுத்த கேள்வி, வரலாற்று மையம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிறீர்கள். நான் நீண்ட காலமாக இங்கு செயற்பாட்டாளர்களுடன் இணைந்து பயணித்திருக்கிறேன். அப்படியான அமைப்புகள் முன்பு இருந்ததில்லை. இந்த வரலாற்று மையம் என்பது என்ன? அது யாரால் உருவாக்கப்பட்டது? வரலாற்று மையம் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா அங்க புதிவரைக்கும் நின்று சண்டை பிடிச்ச முன்னாள் போராளிகள் நிறைய பேர் இருக்கணும், புத்திஜீவிகள் இருக்கணும், வெளிநாடுகளை இயங்கினாக்கள் நிறைய பேர் இருக்கணும். அவ்வளோ பேரையும் ஒருங்கிணைச்சுதான் வரலாற்று மையம் வந்து இந்த ஒரு இதை முன்னெடுத்து கொண்டு போகுது. மற்றது வந்து அவியல் முன்வரையில் அந்த ஒரு பக்கம் இருக்குதான். ஆனா நாங்கள் வந்து அவர்கள் மாதிரியோ அல்லது இருக்கிற அமைப்புகள் மாதிரியோ வசதி படைத்தவர்களோ இல்லை. நாங்கள் நாளாந்தம் மேல் செய்து அதே சமயத்துல தேசிய நிகழ்வுகளை ஒருங்கிணைச்சு போறாக்கள். நாங்கள் அவர்களோட ஏட்டிக்கு போட்டியா நிக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதுக்கான இதுவும் இல்லை. நாங்கள் இன்றைக்கும் அவர்களோட கரைக்கிறதுக்கோ உண்மையோ வரலாற்றையோ பதிவு செய்யாம போகலாம். கேட்ட கேள்விக்கு நீங்கள் வரவில்லை. அதாவது நான் கேட்பது இந்த வரலாற்று மையம் எங்கு இயங்குகிறது, அது எங்கு வரலாற்று மையம் வந்து பிரித்தானியாவில ஆக்ஸ்போர்ட் என்ற இடத்துலதான் வரலாற்று மையம் இயங்கி கொண்டிருக்குது. அதை வந்து மாவீரர் நாள் அண்ணன் தலைவருடைய வீரச்சாவு நாள்ல தலைவருடைய சிலை ஒன்று செய்து வைக்கப்பட்டிருந்தோம். அந்த சிலையும் வந்து வரலாற்று மையத்தெல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. வரலாற்று மையம் நிறைய கட்டமைப்புல உருவாக்கி செய்து கொண்டிருக்குது. ஆக்ஸ்போர்ட் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 110 ஏக்கர் காணி பரப்பளவு கொண்ட ஒரு இடத்துதான் அந்த வரலாற்று மையம் இயக்கி கொண்டிருக்குது. அங்கதான் துயிலுமில்லம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகளும் அவை செய்து கொண்டிருக்கணும். அதை அவர் கேட்ட அடுத்த கேள்வி, அதை யார் லண்டனில் உள்ள செயற்பாட்டாளர்கள் அதை உருவாக்கி இருக்கிறார், தொடக்கி அதிலிருந்து வேறு நாடுகளுக்கும் பரவி இருக்கின்றது இல்லையா? தயவுசெய்துங்களை தவறாக நினைத்துக் கொள்ளார்கள். இப்போது வந்திருக்கக்கூடிய முன்னாள் போராளிகள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான போராளிகள் இப்போது புதிய புதிய அமைப்புகள், புதிய புதிய விஷயங்களை உருவாக்குகிறீர்கள். ஆனால் மக்கள் அவற்றோடு எவ்வளவு தூரம் பழகுகிறார்கள் அல்லது எவ்வளவு தூரம் அவற்றோடு இணைகிறார்கள் என்பது பல குழப்பமான சூழ்நிலைகளை தருகிறது. டிசிசியோடு இணைகிற அளவிற்கு முன்னாள் போராளிகளுடைய அமைப்புகள் தொடர்பான செயற்பாடுகளோடு இணைபவர்களை என்னால் அவதானிக்க முடியவில்லை. அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பெரிய ஒரு என்ன சொல்வது, ஒரு பேரிகேட் அல்லது ஒரு இடைவெளி இருக்கிறது போல உங்களுக்கும் மக்களுக்குமான ஒரு இடைவெளி இருப்பது, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களுக்குமான ஒரு இடைவெளி இருப்பது போல ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கிறது. நான் சொல்லுறது நீங்கள் புரிந்து கொண்டு. நாங்க புதுசா வந்து ஒன்றையுமே உருவாக்க இல்லை. நாங்கள் ஏற்கனவே நீண்ட காலமா இங்க பதிவு செய்யப்பட்ட அமைப்பா தான் நாங்க இயங்கி கொண்டிருக்கிறோம். மற்றது வந்து நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், நாங்களும் நிறைய மக்கள் சந்திப்பை செய்தோன்னு இருக்கிறோம், அவர்களும் வந்து நிறைய மக்கள் சந்திப்பை செய்தோன்னு இருக்கணும். அதுல வெறுமனே வந்து முன்னாள் போராளிகள் மட்டும் அதுல இருக்க இல்லை. பொதுவா நாட்கள் ஏராளமான இருக்கணும், அரைவாசிக்கு மேல வந்து அவதான் இருக்கணும். நிறைய புத்திஜீவிகள் இணைச்சுதான் அந்த இது நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் எங்களோட அமைப்பை பொறுத்தவரையும் வந்து நாங்களும் பலதரப்பட்ட பேர் இருக்கிறோம். இதுல வந்து இன்னார்னு சொல்லி இல்லை, எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம். நீங்கள் சொல்லுகிற கருத்தோடு, அதாவது தலைவருக்கு ஒரு அகவணக்கம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பொது கருத்து பொதுமக்கள் மத்தியிலும் பரவலாக இருக்கிறது.
அது ஏன் செய்யப்படவில்லை என்ற ஒரு கேள்வி கடந்த 15 வருடங்களாக புலம்பெயர் தேசத்திலே இருக்கிறது. போர் மௌனிக்கப்பட்டு விட்டது, தேசிய தலைவருடைய வித்துடல் கண்டெடுக்கப்பட்டது என்ற காலம் முதல் அவருக்கான அஞ்சலியை செலுத்தாதது ஒரு பெரிய சர்ச்சையான விஷயமாகவே தொடர்ந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறது. அதை நான் சர்ச்சைன்றதை விட மன்னிக்கணும், சர்ச்சைன்றதை விட ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அவருக்கு செய்த துரோகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் தன்னுடைய உடலை கிடைக்கணும்ன்றத தெளிவா முடிவெடுத்து தான் தன் வீரச்சாவை அவர் நிர்ணயிச்சிருந்தார். அவர் கடைசி வரைக்கும் நினைச்சிருக்க மாட்டார். இப்ப 16 வருஷங்கள் இழுத்து கொண்டு போய் தான் கடைசியா தனக்குரிய வீரச்சாவு நிகழ்வை இந்த மக்கள் செய்வினம் என்றார். இதான் உண்மை. நான் இந்த மனநொந்து சொல்றேன், நாங்கள் செய்தது துரோகம் அவருக்கு. வருஷம் இழுத்து கொண்டு போனதே பெரும் துரோகம். அன்றைய நிலையில் அந்த அமைப்பின் 2ஆம் கட்ட தலைவர்களும் அங்கு மாண்டு விட்டதால் வெளிநாடுகளில் யாருமே தலைமை எடுக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கவில்லை. அவர்களை அந்த அமைப்பு அப்படி வளர்க்கவில்லை. நாட்டில் தளத்தில் தான் தலைவர்களும் இருந்தார்கள். ஆகவே அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை இல்லாததால் தலைவர் இருக்கிறார் என்று சொல்வதால் அந்த கட்டமைப்பு இறுக்கமாக இருக்கும் என்ற காரணத்தால் பலர் செய்தார்கள். இது எல்லாம் வெளியில சொல்லாட்டிக்கும் உண்மை அதுதான் சிலர் சொன்னது என்றால். இல்லை என்றால் அது சிதறி போய் தங்களுக்குள் போட்டா போட்டி அங்குள்ள நிதிகள் வியாபாரங்கள் எங்கு போகும் என்று சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு போய்விடும் என்று எண்ணினார்கள். ஆனாலும் பல விஷயங்கள் அவர்களை மீறி நடந்து விட்டது. எல்லோருமே தங்கள் பாட்டில் நடந்து விட்டார்கள். ஆனால் அதை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றதற்குத்தான் அவர்கள் உண்மையை சொல்லாமல் என்றார்கள். அவர்கள் அதற்கு நான் கேட்டது போது வியட்நாமில் நடந்த ஒரு விடயத்தையும் சொன்னார்கள். அதாவது தங்கள் நோக்கம் தமிழீழத்தை நோக்கியது. அதில் தலைவர் அதை கிடைக்கும் மட்டும் அவர்கள் அதை அறிவிக்க விரும்பவில்லை என்று. வியட்நாம் புரட்சி வெல்லும் மட்டும் தலைவர் இறந்ததை அவர்கள் அறிவிக்கவே இல்லையா என்றால், ஏனென்றால் அந்த அமைப்பையும் அவற்றைய நோக்கத்தையும் கட்டுக்கோப்பாகவும் ஒரு வழி நோக்கியும் வைத்திருக்க முடியாது என்றது அவர்களுடைய சிலர் இதற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் உடைய எண்ணத்தில் தோன்றியது. அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பலருக்கும் தெரியும் இறந்து விட்டார் என்று. ஆனால் அவர்கள் சொல்லாததுக்கு காரணம் இன்று அந்த அமைப்பு ஒரு கட்டுக்கோப்பானதாகவும் தாங்கள் நேற்ற காரியத்தை நோக்கி நகர்த்த முடியாததாகவும் அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் அவர்கள் இன்றும் தலைவர் இறக்கவில்லை என்றதை வைத்து தமிழீழம் கிடைத்துவிடும் என்று நிற்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஆயுதம் தூக்காமல் தமிழீழம் கிடைப்பது என்று பகற்கனவு. இனி தமிழீழம் கிடைப்பதோ திரும்பி போராட போவதோ இல்லை. அவர்கள் வெளிநாட்டில் வேறு நாடுகளின் ராஜதந்திரம் மூலம் எடுக்கலாம் என்று நிற்கிறார்கள். அதுவும் கடினமாக கொண்டு செல்கின்றது. இனி இல்லாத காரியம். அதை மீள் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விடயம். அதை அவர்களை மீள் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு உங்களால் என்ன முயற்சி செய்ய முடியும் என்று சொன்னால், அவர்கள் தெரிந்திருந்து கொண்டும் அவர்கள் சொல்லாததற்கு வேறு காரணங்கள். நான் சொன்ன ஒரு காரணம், அவர்கள் இன்னும் சிலர் தமிழீழத்தை நோக்கியோ உமது தீர்வை நோக்கியோ வர மட்டும் சொல்லக்கூடாதுக்காக இருக்கிறார்கள். இன்னொரு விடயம் உங்களுக்கு தெரிய வேண்டும். இன்று உலகளாவிய பரப்பிலே இந்த அவர் தலைவர் இறக்கவில்லை என்று சொல்பவர்களுக்கு தலைமை தாங்குவர்கள் டொரண்டோ, லண்டன் போன்ற இடங்களில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தான் நிதிகளையும் பெருமளாக வைத்துக் கொண்டு எல்லோருக்கும் சொல்லி அவர்கள் மனம் மாறும் மட்டும் உங்களால் பல விஷயங்களை சாதிக்க முடியுமோ தெரியவில்லை. அவர்களை மனம் மாற்றம் செய்வதற்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? என்னடா நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்றேன். இப்ப அண்ணன் இல்லையன்ற விஷயம் அதுக்கு இப்ப முதல் கல்ச்சர் சிவாண்டவர் சொன்னவர் 19ஆம் தேதி தாங்கள் வீர வணக்கம் செலுத்தினாமட்டு சொல்லி அவர்கிட்ட பார்த்தால் அவர் வேறு ஒரு இயக்கத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். இருந்தாலும் அவர் தன் கடமையை ஒரு தமிழனா செய்திருக்கிறார். அதே மாதிரி நாங்களும் இங்க கதைச்ச இடத்துல நிறைய பேர் அவை எங்களே கூட நம்ம பாக்கி நாங்கள் 19ஆம் தேதி அப்பயே நாங்கள் செய்துட்டோம், நீங்கள் தான் டூ லேட் என்று சொல்லி. அப்ப அப்படி
தனிப்பட்ட ரீதியாகவும் குழுவாகவும் வந்து நிறைய பேர் செய்துட்டு இப்ப இந்த மாவீரர் நாளுக்கு முதலே வந்து அன்னைக்குரிய வீர வணக்கங்கள் குழுவா வேற இடங்கள்ல ஒரு உத்தியோகமற்ற ரீதியில செய்தாச்சுது. ஆனா ஒட்டுமொத்தமா வெளிநாடுகளுக்கும் தெரியும் அண்ணா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கும் தெரியும். ஆனா அதை சேர்ந்து செய்யறதுல நாங்கள் எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு விஷயத்த. இப்ப நாங்கள் யார ஏமாத்துறோம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நாங்கள் யார ஏமாத்துறோம்ன்றது அதுக்கு இவ்வளவு பல பேர் இது தொடர்பாக இந்த நிகழ்வு மெல்பேர்னில் நடந்த போது பல பேர் அங்கு வெளியில் வந்திருந்து மிக கீழ்த்தரமான வார்த்தைகளால் இந்த அமைப்பினரை திட்டியதை நாங்கள் அவதானித்தோம். பல பேர் வந்து நீங்கள் யாரடா தலைவரை செத்து என்று சொல்றதுக்குன்ற ஒரு கேள்விகள் எல்லாம் கேட்கிறார்கள். இது முன்னாள் போராளிகள் என்று எனக்கு 2009க்கு முன்னர் போராளிகள் தொடர்பாக வைத்திருந்த அந்த மதிப்பு, மரியாதை, சிந்தனை, ஒரு அவர்களை பற்றிய ஒரு பிரமாண்டமான எண்ணம் போன்றவை எல்லாவற்றையும் சிதைக்கின்ற செயற்பாட்டை அதே முன்னாள் போராளிகள் அங்கிருந்து செய்து கொண்டிருந்தார். இது என்னென்றால் ஒன்று வந்து முதல்ல நீங்க சொன்ன விஷயத்துக்கு வரேன். வரலாற்று மையம்ன்றது வந்து லண்டன்ல இருக்குது. இப்ப நீங்க ஒரு வசனத்தை பாவிச்சிருந்தீங்க, அந்த வரலாற்று மையத்தை வந்து நிறைய வேற நாடுகளையும் பரவி கொண்டிருக்குதோ அப்படி ஒரு கருத்தொண்ட பாவிச்சீங்க. இப்ப நாங்கள் அறிஞ்ச வகையில அப்படி இல்லை, அது லண்டன்லாம் இருக்குது. ஆனால் அவை இந்த செயற்பாடுகளோட உடன்படுறாக்கள் அதை ஒத்து போயிடும். அது உண்டு. அதோட வந்து நீங்கள் சொன்னீங்க இப்ப புதுசா ஒன்று உருவாகிருக்கு, NTCCO இல்லாட்டி வேற முதல் இருக்கிற பழைய அமைப்புகளோட வந்து சேர்ந்து இயங்கலாண்டு. இங்க என்ன நடக்குதுன்றா இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கும் வரேன், மெல்பர்ன்ல நடந்த விஷயத்துக்கும் இங்க நடக்கிற விஷயத்துக்கும் நடந்த விஷயத்துக்கும் சொல்ல வரேன். இப்ப இதை தாண்டி ஏற்கனவே உள்ள ஒரு கட்டமைப்பை தாண்டி புதுசா வந்து நாங்கள் அன்னைய வீரஜாவை செய்ய போறோமா இல்லாட்டி புதுசா இதை சரியா நீத்தியான முறையில் அதை கொண்டு போறோம் என்றால் அதை எப்படியாவது என்ன வழிபட்டாலும் என்ன விலை கொடுத்தாலும் அதை அமர்த்துறதுக்கு அதை வந்து இல்லாம செய்யறதுக்கான முயற்சிகள் வந்து சில பெரிய மனிதர்கள் சில பெரிய அமைப்புகள் செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு மேற்கு ஆஸ்திரேலியா தனித்துவமா பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு 5-6 வருஷம் இயங்கி கொண்டிருக்கிறோம். எங்களோட வெப்சைட்களை பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட செயற்பாடுகள் எப்படி இருக்கு. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்களோட செயற்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி செயற்பட்ட ஒரு அமைப்பையும் அதுல உள்ள நபர்களையும் தனிப்பட்ட ரீதியா தாக்கி அதை வந்து முற்றும் முழுதா இல்லாம பண்றதுக்கான ஒரு முயற்சியை வந்து கடுமையா எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்கள் அந்த மாவீரர் மீது வச்ச நம்பிக்கையும் அண்ணன் மீது கொண்ட பற்றும் அந்த தமிழ் தேசிய பற்றும் எங்களை வந்து விடாம இன்றைய வரைக்கும் நல்ல ஒரு திடகாத்திரமா வச்சிருக்கேன் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். இதுதான் இந்த ஒரு நிகழ்ச்சி நிரல் தான், இது ஒரு விரும்பப்படாத ஒரு நிகழ்ச்சி நிரல் தான் இன்றைக்கு வந்து அந்த 2 பிரிவு 3 பிரிவா இருக்கிறது காரணம். ஏனென்றால் அந்த ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகள் வந்து புதிதா வந்த அறையும் வந்து தங்களை கிட்ட நெருங்க விடுறதையோ அல்லாட்டி நெருங்கினாலும் அவர்கள் புதிதாக ஒரு சிந்தனையை சொல்றதுக்கும் எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்கல. இதே இதுதான் மெல்பர்னிலையும் நடந்தது, இங்க நடந்ததையும் அறிஞ்சிருப்பீங்க. சரி, அது தொடர்பான அடுத்த கேள்விகளுக்குள் வருவதற்கு முன்னால் இன்னொரு நேயர் நிகழ்ச்சி இருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் புதியவன். வணக்கம். 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 சுருக்கமா. ஆமாம், என்னன்னு சொன்னால் சொன்னாங்கல்ல அந்த சித்த பாம்பு அடிக்கிற மாதிரி உண்மையில போராட்ட காலத்துல இவர்கள் பேசுற அது ஒரு முக்கியத்துவம். அது போர்க்களத்துல அது முக்கியம். இன்றைக்கு அது முன்னாள் காதலி இந்திய மனைவி இல்லை. சோ வந்து முன்னாள் காதலியை சொல்லிக்கொண்டு இந்திய மனைவியோட குடும்பம் நடத்த முடியாது. இதை இங்கே அந்த அமைப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தெரியும், ஆனாலும் அவர்கள் பிழைப்புவாதம் அதை சொல்கிறார்கள். இங்கே சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இது சமர்ப்பணம். இங்கே பேராபுரட்சி என்ன பதிவு செய்கின்ற சொன்னால் இன்றைக்கும் இத்தனை இதுகளையும் பிரான்ஸ்ல நடந்த சம்பவத்தை மட்டும் நான் குறிப்பிடுவேன். நான் வாழும் நாட்டில் நடக்கும் சம்பவத்தை தான் என்னால் உறுதிப்படுத்த முடியும். 26ஆம் தேதி கேக் பண்றீங்களாப்பா, ஒரு வாரம் மாவீரர் தினம் பண்றீங்க. அந்த மாவீரருக்கு அஞ்சலி செலுத்தும் இடத்துல நீங்க கேக் பற்றி கொண்டாடுவீர்களா? சரி, அடுத்த நாள் மாவீரர்கள் அழுது மாறி போகிறீர்கள். கேள்வி என்னவென்றால் தேசிய தலைவருக்கான வீர வணக்கம் செலுத்துவது தொடர்பாகத்தான் நாங்கள் பேசுவோம். யார் அவன் தேசிய தலைவர் எங்கள் அனைத்தலிங்கம் தான். நன்றி. சரி, நன்றி. அவரிடம் அந்த கேள்வியை விட்டு விடுவோம்.
நடக்கிற குழப்பத்துக்கு வந்து இப்ப நிறைய பேர் இப்ப நாங்க முதல்ல ஒரு தலைமத்துவம் இருந்தா அது கீழே வந்து செயற்பட்ட நாங்கள் இப்ப வந்து எங்கள்கிட்ட ஒரு இதுவும் இல்லை. அப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கல வந்து இதுல உண்மையா யதார்த்தமா வந்து சில பேர் வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல போனா நாங்க ஊர்ல வந்து ஒரு வீரஜா அறைத்தலை வந்து கொண்டே அந்த வீட்டுல வந்து கொண்டே சேர்க்கிறோம். ஒரு போராளி மாவீரரானோன்னா அந்த மாவீரர் விவரங்களோட அவற்றை வீட்டுக்கு போறோம். போனால் வந்து அங்க என்ன சம்பவம் நடக்குமென்றது தெரியும். போன உடனே எங்களை யாரும் போன அந்த ஒரு போராளியை வந்து யாரும் தண்ணி கொடுத்து இருத்தி கதைச்சு அந்த வீடு வந்து இவ்வளவு ஒரு அல்லோல படுக்கும் அந்த நேரத்துல. அது வந்து ஒரு தனிஞ்சு வாரத்துக்கு வந்து நீண்ட ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கும், கொஞ்சம் நாள் எடுக்கும் பழைய நிலைக்கு வாரத்துக்கு. ஆனா அதை சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் அதை நம்பிக்கொண்டு அவே நோமலா இருப்பினும். ஆனா அந்த வீட்டுக்காரர் வந்து அது சரியான ஒரு அழுத்தமா இருக்கும் அவைக்கு. ஆனா தமிழ்ல தேசிய தலைவர்ன்றது வந்து ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர்ல, ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரர், ஒரு இனத்தின் தேசிய தலைவர். அப்ப நாங்கள் அதை முன்னெடுக்க வந்து கட்டாயம் வந்து எங்களுக்கு நியாயமான எதிர்ப்பு வரும். இரண்டாவது வந்து இந்த இப்ப ஒரு வீட்டுல நடக்கிற சம்பவம் நாட்டில நடக்கும். ஆனா அது வந்து எங்களோட ஒரு நாட்டின் அரசின் கட்டுப்பாட்டை கூட மீறி போகும். அதை நாங்கள் இந்த நடந்த எதிர்ப்பை வந்து 2-3 வகையா பார்க்கலாம். அப்ப அந்த ஒரு எதிர்ப்புன்றது வந்து நியாயமா அன்னைய நேசிக்கிற தரப்புல இருந்து வரும். ஆனா அதே நேரத்துல வந்து சில இயக்கத்தை பிடிக்காதாக்களோ, அணையை பிடிக்காதாக்களோ, எதிர்த்தரப்புல இருக்கிறார்களோ, அரசாங்கங்கள் சார்பானவர்களோ வந்து இதுக்குள்ள பூந்து அவர்கள் ஒரு மூலச்செலவை செஞ்சு அதை வேற விதமா திசை திருப்பி கொண்டு போவாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த போராளிகள் இப்படி கதைச்சிட்டீனும் எதிராக கதைச்சிட்டீனும் சொல்லி. ஆனா அங்க ஒரு 4 போராளிகள் நின்றுப்பினும், முன்னாள் போராளிகள். ஆனா மிச்சாக்களும் நின்றுப்பினும். அப்ப ஆர் கத்துனது ஆர் செய்ததுன்றெல்லாம் தெரியாது. அப்ப இந்த நிகழ்ச்சி நிரல்ன்றது வந்து வேறு யார்களும் சேர்ந்துதான் அதை செய்தது. ஆனா நியாயமா அதை எதிர்த்தவை வந்து அந்த எதிர்ப்பு வந்து யதார்த்தமானது. அது உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை. ஒரு வீட்டில் நடக்கிற இந்த உங்களுடைய விளக்கத்தை என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வித்தி. ஏனென்றால் உங்கள் அமைப்புக்குள்ளேயே தேசிய தலைவர் இருக்கதாக நம்புகின்ற போராளிகளோ அல்லது அவர் இறந்து விட்டதை பகிரங்கமாக தெரிவிக்க கூடாது என்று சொல்லுகிற ஒரு தரப்பினர் இருக்கிறார்கள். அதுவும் என்னென்றால் வந்து இப்ப அதான் சொல்றோம். இப்ப வந்து நான் தலைமைன்றதோ ஒன்று இல்லை, நாங்கள் ஒரு கோஆர்டினேஷன்ல இல்லை. ஆனா இருந்தாலும் வந்து சுய விருப்பு வெறுப்புன்றது இருக்கு. இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அதுல ஒரு குழு வந்து நின்று ஒரு கடுமையான சொற்களை பிரயோகிச்சு கொண்டிருக்கணும். ஆனா அதுல அந்த வர பயப்படுறாக்களே என்ன செய்வினும், ஒன்றில் அங்கால போய் நிக்க பாப்பினும், பேசாம இருந்தாலும் அங்கால நிப்பம் பாப்பினும், இல்லாட்டி வராம விடுவினும். இப்ப இதுதான் அந்த அந்த அடிப்படை விஷயத்துக்கு நாங்கள் வருவோம். ஒரு தேசிய தலைவர் இருக்கிறார் என்று சொல்பவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாகவும் தேசிய தலைவர் இல்லை என்று சொல்லுபவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாகவும் தான் இங்கு சர்ச்சை உருவாகிறது என்று நான் நம்புகிறேன். தேசிய தலைவர் இருக்கிறார் என்று சொல்பவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்னா, தமிழீழ விடுதலை போராட்டத்தை சர்வதேச அளவிலே மீளவும் கட்டியெழுப்ப வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு பயணிப்பவர்கள், அல்லது அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாகத்தന്നെ அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள். தேசிய தலைவர் இல்லை என்று சொல்பவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? உங்களுடைய நிலைப்பாடு அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக உங்கள் அமைப்பு அல்லது இந்த வரலாற்று மையம், சர்வதேச மாவீரர் பணிமனை போன்றவைகள் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக சர்வதேச அளவிலே நீங்கள் என்ன நிலைப்பாட்டோடு தமிழ் மக்களையும் சர்வதேசத்தையும் அணுக நினைக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்னத்தை சொல்லிக் கொண்டு போறீங்க? இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறை தான் கொண்டு வைப்பது. இன்னைக்கு வரலாற்று மையத்தை பாத்தீங்கன்னா இளைய தலைமுறையை வந்து ஐக்கிய நாடு சபைகள்ல நடத்தி இருக்குது. ஏராளமான இளைய தலைமுறையை வந்து நடத்தி இருக்கணும். அந்த இளைய தலைமுறைக்கு வந்து நீங்கள் அவன் எண்ணத்துல வந்து எண்ணத்தை விதைச்சு போட்டு அங்க கொண்டே நார்த்த போறோம். அவர் இருக்கிறாருன்னு சொல்லி நார்த்த போறீங்களா, இல்லையன்னு சொல்லி நார்த்த போறீங்களா, இல்லது டன்னும் குழப்பமான நிலையில அவர்கள் கூகுள்ல தேடி பார்த்துட்டு போயினமா? அவர்களுக்கு சரியான வரலாற்றை சொல்லி இத்தனை ஆண்டுகால போராட்டம் நடந்தது, இத்தனையாயிரம் மாவீரர் நாங்கள் கொடுத்திருக்கிறோம், தலைவர் உட்பட அவருடைய குடும்பத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அடுத்த அரசியல் ரீதியான நகர்வுக்கு இனி இருக்கிற ஆட்களுக்கு வந்து வயசு போய் அல்லது அதுக்கான காலம் நீடிச்சு கொண்டு போறதால இளைய தலைமுறை இப்ப உள்ள போயிருக்குது. இந்த இளைய தலைமுறையை நாடுறதுக்கான பெரும் முயற்சியில வரலாற்று மையம் ஈடுபட்டிருக்கு.
கடந்த ஐக்கிய நாள் சபை கூட்டத்தொடரில் கூட நிறைய பேர் போயிருக்கணும். அதுக்காண்டி பெரிய குழுவே இயங்கி கொண்டிருக்குது. இளையோர் அமைப்பு வந்து அதுக்காக இயங்கி கொண்டிருக்குது. அந்த இளையோர் அமைப்புக்கு வரலாற்று பதிவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. அதை விட மாவீரர் நாளன்று வந்து தலைவர் வந்து அவ்வளவு இக்கட்டான சூழல்ல 87ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு அவர் ஒரு மரபை கட்டி அமைச்சிட்டு போயிருக்கிறார். அந்த மரபின் படிதான் அவருக்கான மாவீரர் நாளும் அவருக்கான வீரச்சார நிகழ்வு நடக்கணுமே தவிர இவர்கள் இந்த 16 வருஷம் இப்படியே இருக்கிறார் வச்சு என்னத்தை சாதிச்சவன் ஏதாவது ஒரு நகர்வை சாதிச்சிருக்கிறோம்டா இல்ல. ஒருமுறை நாங்க மாவீரர் நாளை செய்யறதும் அங்க காசு அனுப்பி அங்க மாவீரர் நாள் செய்யறதும் அதுவும் மாவீரர் உரிமைகளுக்கு அந்த காசு நேரடியா போய் செய்யறதுண்டா அதுவும் இல்லை. அதுல நிறைய குளறுபடிகள் நடக்கும். சரி, இந்த சொத்துக்களை கட்டுக்கோப்பா பாதுகாத்து வைக்கணும்னு நீங்க தலைவரை இருக்கிறாருன்னு வச்சு கொண்டு போகணும்னா அதை கட்டுக்கோப்பா வச்சிருந்தீங்களாண்டா அதுவும் இல்லை. அவரவர் தந்தன் பாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு போட்டினோம். அதை யாரும் போய் கேட்க போறதும் இல்லை. அது அதுங்களுக்கு தேவையும் இல்லை. இவ்வளோத்தையும் என்னத்தையும் சாதிச்சுட்டு நீங்க சொல்லி சொன்னா பரவாயில்ல. நீங்க 16 வருஷமா கட்டிக்காத என்னத்தை சாதிச்சிங்க? நீங்க சொல்ற காரணம் ஓகே எல்லாம் உடஞ்சு போயிடும் எல்லாம் இதாண்டுட்டோம்டா என்னத்தை சாதிச்சு முடிச்சோம்? இப்படியே சாதிக்காம நாங்கள் எல்லாருமே இல்லாம போன கட்டத்துல பிள்ளைகள் வந்து எதிரி சொல்றதையும் அல்லது கூகுள்ல தேடி பார்த்தும் தான் வரலாற்றை கொண்டு போகணுமாண்டா அதுக்கு வந்து தயாரில்லை. நாங்க வரலாற்றை கட்டாயம் பதிவு செய்ய ஆகும். வரலாற்றுமே அதுக்கான முன்னெடுப்புல கடுமையா எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த தடவை வந்து ஏராளமான இளைய தலைமுறை வந்து உள்ள போயிருக்கணும். அந்த வேலையை தான் வரலாற்றுமே இப்ப நடத்தி கொண்டிருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை ஊடாக வந்து இந்த பிரச்சனையை வந்து இளைய தலைமுறை கையளிச்சு அவதான் இனி அதை முன்னெடுக்க போயிடும். அதுக்கான இளைய தலைமுறை எல்லா நாட்டில இருந்தும் நினைஞ்சிருக்கணும். நீங்க சொல்லும்படியும் சரியா இருந்தாலும் சத்யபாலன் கேட்ட கேள்வியில் என்ன இதுவும் இருக்கின்றது என்னென்று சொன்னால் அவர்கள் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக அந்த இறப்பை மறைக்கிறார்கள். தெரிஞ்சிருந்தாலும் மறைக்கிறார்கள் என்று பரவலாக தெரிய வந்து விட்டது. இனி அவை மறைப்பதை கொண்டுமில்லை என்றாலும் மறைக்கிறதுக்கு காரணம் சொன்னது வியட்நாமை போல தாங்கள் ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் மட்டும் அதை ஒப்புக்கொள்வதில்லை. தமிழருக்கான அரசியல் தீர்வை அதற்கான பணிகள் பல செய்யவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அவர் இறந்ததை சொல்லி இளைய தலைமுறையை வளர்த்து விட வேண்டும் என்று. அப்ப இளைய தலைமுறையை வளர்க்கிறது ஒரு பாதை, உங்கள் அரசியலில் ஒரு பாதை. அவர்கள் தமிழருக்கான தீர்வை பெற்றுத் தருவதற்கு எப்படி அவர்கள் பக்குவப்படுத்துவீர்கள்? ஏராளமான சந்திப்புகள் செய்திருக்கணும். வரலாற்று மையம் வந்து ஏராளமான சந்திப்புகளை செய்திருக்கணும். அவர்களுக்கு நிறைய படிப்பினைகள் நடந்து கொண்டிருக்குது. அதுக்குள்ள நிறைய கட்டமைப்புல இந்த இளையோர் கட்டமைப்பு உண்டு. ஏராளமாக நீங்க செம்மணி போராட்டமா இருந்தாலும் சரி இல்லது நீங்க கையெழுத்து பண்ற செம்மணி தொடர்பான கையெழுத்து பண்ண போராட்டங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பின்னால இருக்கிறது வந்து வரலாற்று மையம் தான். நாங்கள் கூட ஒரு மாவட்டத்தை பொறுப்படுத்த அந்த கையெழுத்துக்களை வேண்டி இருந்தோம். மன்னார் மாவட்டம் எங்கிட்ட தந்திருந்த செய்ய சொல்லி கேட்டவ நாங்களாம் அந்த கையெழுத்து போராட்டத்தை நடத்தி செய்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் பிரிச்சு தான் அவைகள் செய்யக்கூடிய அமைப்புகள்கிட்ட கொடுத்து தங்களால் முடிஞ்ச அளவு செய்து கொண்டிருக்கணும். ஒன்றுமே அவை முன்னெடுக்காம இல்லை. வெறுமனே அண்ணன் நிகழ்வு மட்டும் செய்து போட்டு விட்டுட்டு போகல. எல்லாமே நடந்துருக்குது. நீங்க ஒன்றா மட்டும் புரிஞ்சு கொள்ளணும். எல்லாரும் நாங்க ஒரு தனித்துவமான இனம். ஒட்டுமொத்தமா வந்து உலகத்துல இராணுவ நாடுகள் வந்து பொதுவான நாடுகளை கொண்டாடின நாள்ல நாங்கள் ஒரு நவம்பர் 27 ஒரு முக்கியமான நாளா வச்சுதான் அந்த நாள் நடந்து கொண்டிருக்கோம். வரலாறு நாங்க பதிவு செய்து அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்துத்தான் இதை நாங்க நாட்டோம். வெறுமனே பொய்யான தகவலை சொல்லி கொண்டே கொடுத்து அந்த வீரத்தை மறைக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. மீண்டும் சிவா இருக்கிறார். வணக்கம் சிவா. ஆமண்ணா வணக்கம். இந்த வரலாற்று மையம் பற்றிய விஷயத்தில் நான் ஒரு சாட்சியமாக சொல்லலாம். முதல் இந்த வரலாற்று மையம் என்ற இடம் தெரிவு செய்யப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட போது முதலாவது பேனர் பிரிண்ட் பண்ணி 93 கொடுத்து அந்த மையத்தில் நாட்டப்பட்டது நானும் பங்கு பெற்றிருந்தவன். அது சம்பந்தமான சகலரையும் எனக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக 2009 பின் வந்தவர்களுடைய ஒரு இணைவு தான் அந்த வரலாற்று மையத்தில் கையோங்கியது. அதற்கு முன் இருந்தவர்கள் குறிப்பாக சொல்ல போனால் விடுதலை புலிகளில் வெளிநாடுகளில் தலைமைச் செயலகம் அனைத்துலகம் என்ற 2 பிரிவுகளாக இருந்த காலகட்டம் தான் அந்த 2009 பின் வெளிவந்தது. அது வெளிவந்த போது 2 பகுதியிலும் நிதி வளம் சார்ந்து, அதாவது கேபிக்கு முன் அந்த நிதி வளம் இங்கு யாரிடமெல்லாம் கையகப்படுத்தப்பட்டிருந்ததோ அவர்கள் ஒரு புறமும், காஸ்ட்ரோவுக்கு பின் இருந்தவர்களுக்கும் இருந்த ஒரு குழுக்களுக்கும் சிறு சச்சரவுகள் நிலை வந்தது. ஏனென்றால் இது ஜனநாயகபூர்வமாக மேலோங்கினால்
தாங்கள் கணக்குகளை ஒப்படைக்க வேண்டி வரும், தங்களை நோக்கி திருப்பப்படும் என்ற ஒரு பாரிய கேள்வி அவர்கள் மத்தியில் இருந்தது. தங்களை மக்கள் மத்தியில் ஏற்க மாட்டார்கள். மக்கள் சிவா அவர்களே, கடந்த காலத்தை பேசுவதில் பிரயோசனம் இல்லை. அடுத்து தற்சமயம் இந்த வரலாற்று மையத்தில் ஒரு நல்ல நகர்வொன்று இருக்கிறது. ஆவணப்படுத்தலும் இலங்கைக்கு உள்ளே சில பணிகளை அவர்கள் சென்று வருகிறார்கள், இந்தியாவிலும் ஈடுபடுகிறார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் அமைதி காக்கிறேன். காரணம், இந்தியா எல்லோருடைய முதுகிலும் தளவும், ஆனால் எந்த அளவு செயற்படும் என்று எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. அது எந்த அமைப்பா இருந்தாலும் இந்தியா தடவிக்கொள்ளும், ஆனால் தனக்கு ஏற்ற போல் பல்லு குத்துற குச்சி போல் பயன்படுத்தும் என்பதுதான் எனது கருத்து. ஆனால் இலங்கைக்குள் பாரிய தேவைகள் இருக்கின்றன. அந்த இடைவெளிகள் நிரப்புவதற்கு இவர்களுடைய முயற்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று ஓரளவு நம்புகிறேன். என்றால் எனக்கு தெரிந்த ஒரு சிலர் இலங்கையில் சென்று சில பணிகளை அந்த ஒரு சில போராளிகளுடன் அங்கு செயற்படுத்தி வருகிறார்கள். அதை இட்டு நான் மன நிறைவடைகிறேன். அது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே தவிர பெருமளவில் இல்லை. இங்கிருக்கும் இவர்களுடைய சொத்துக்கு ஒரு பீனட்ஸ் போல், ஒரு சுண்ட கடலை போல் தான் நடக்கிறது. ஆனால் பெரும் செல்வங்கள் புலம்பெயர் தேசத்தில் பலர் கைகளில் இருக்கின்றன. அது நினைக்கிறேன் இந்த அமைப்பு இப்ப 23 பதிவு செய்யப்பட்ட வரியால் 2009 பின் கை மாறிவிட்டன. டாக்டர் மூர்த்தி காலம் சென்று விட்டார். அவர் என்னுடன் நீண்ட நெடிய உரையாடலில் பங்கு பெற்றி கலந்து கொண்டவர். அவரிடம் இருந்து நாம் புறப்பட்ட பல தகவல்படி நிதி என்பது பலத்துடன் புலம்பெயர் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக உங்களிடம் கேட்க விரும்புவது, அதாவது குறிப்பாக நீங்கள் இந்த விடுதலை புலிகளுடைய அரசியல் எரா என்பது ஒரு காலத்திலே தமிழ் மக்களால் மிகவும் விரும்பப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் பாதையாக இருந்தது. தற்சமயம் 15-16 வருடங்களுக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய அரசியல் என்பது பல்வேறு திசைகளில் சென்று அது ஒரு ஜனநாயக அல்லது நீங்கள் நம்ப முடியாத அல்லது நம்ப தவறுகின்ற ஒரு அரசியல் பாதைக்குள் தமிழ் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற போது, தொடர்ச்சியாக விடுதலை புலிகளுடைய சித்தாந்தங்களை இளைய தலைமுறையினருக்கு கடத்துவது என்பது எந்தளவு தூரம் அது தமிழ் மக்களுக்கு உதவும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதாவது களத்திலே நிலைமையை பார்த்தீர்கள் என்றால், போராளிகள் அங்கு மக்களால் தொடர்ச்சியாக ஜனநாயக தேர்தல் பரப்புகளிலே நிராகரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீதான நம்பிக்கையை வைத்து மக்கள் வாக்களிக்கின்ற அரசியல் என்பது அங்கு இல்லை. ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கூட ஒரு பிரதேசத்தில் கூட அவர்களுக்கு மக்களால் வாக்களிக்கப்படுவதில்லை என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. நீங்கள் சர்வதேச அரசியலிலே ஐக்கிய நாடுகள் வரைக்கும் இளைய தலைமுறையினர் தயார்படுத்துகிறீர்கள். களத்திலே நிலைமைகள் அவ்வாறு இருக்கிறது. இந்த முரண்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வித்தி அல்லது கார்த்திக், நான் காதிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சொல்ற விஷயத்தை படிப்படியாக வரும். முதல் என்னென்றால், இப்ப அண்ணன் பீரஜாவோட நிறைய விஷயங்களை இணைக்கிறது என்னென்றால், அந்த ஜேசுநாதர் என்றது, பிறகு சுபாஷ் சந்திர போஸ்ன்றது, இப்ப இந்த வியட்நாம் கதைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நடந்த காலகட்டங்களை நீங்கள் ஒருக்கா பார்க்கணும். நாங்கள் இப்ப என்ன காலகட்டத்துல இருக்கிறோம் என்று பார்க்கணும். அந்த காலகட்டம்ன்றது வேற, இந்த காலகட்டம்ன்றது வேற. உதாரணமா 2009 சண்டை நடக்கையிலேயே அங்க நடந்த விஷயங்களை எங்களால் நிறைய வெளியில கொண்டு வர முடியாம இருந்தது. தமிழர்களால நிறைய விஷயங்களை கொண்டு வர முடியாம இருந்தது. ஆனா இப்ப 2009 இருந்து இப்ப நாங்கள் எங்க இருக்கோம் என்ற விஷயத்த பார்க்கலாம். இப்ப அது இதான்னு சொல்லி நிறைய நாங்கள் நிறைய முன்னேறிட்டோம். அந்த மனித இனம் நிறைய முன்னேறிட்டோம். இந்த காலத்துல நாங்கள் அன்னைய விரஜா மறைச்சு போட்டு நாங்கள் எதையுமே செய்ய முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறணும். ஒட்டுமொத்தமா எல்லாரும் அந்த வீர வரலாற்றை பதிவு செய்து அவருக்குரிய மரியாதையை செலுத்தி, ஒட்டுமொத்த மாவீரர்களுக்குரிய மரியாதை செலுத்தி அந்த வரலாற்றை கடத்துவதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுக்குரிய தீர்வை நோக்கி போக முடியும். இப்ப நீங்க சொல்ற விடயத்துக்கு வரணும் என்னென்றால், இப்ப நீங்க போராளிகளை மதிக்கிறதில்ல, அவர்களுக்கு வாக்கு போடுற இல்லையான்ற ஒரு கதையை சொன்னீங்க. இப்ப நாங்கள் அந்த வரலாற்றை சரியான முறையில அதோட பதிவு செய்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்ப அந்த வரலாறு உங்களுக்கே விளங்குது. இப்ப நாங்கள் போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு தாயத்துல ஒண்ணும் செய்யலாது. இப்ப நாங்கள் அந்த வரலாறை சரியான முறையில பதிவு செய்யறதுதான் எங்களுக்குரிய வேலை. அதுக்கு பிறகு அந்த இளைய சமுதாயம் அதை படிச்சுட்டு அதை என்ன செய்யணும்ன்றதை அதே முடிவெடுக்கணும். குறிப்பாக முடிவு அவங்க நீங்கள் சொல்லுகிற விடயத்தோடு நான் ஒரு விடயத்தை
பதிவு செய்யலாம் என்று நம்புகிறேன். ஏனைய இயக்கங்கள் ஜனநாயக வழிக்கு திரும்பிய போது தமிழ் மக்களால் அவர்கள் ஓரளவிற்கு வாக்கு அரசியலால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரப்புகளாக பயணித்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கூட அவர்கள் உள்வாங்கப்பட்டு பயணித்த ஒரு அரசியலை பார்த்த உங்களால் ஏன் இன்று ஒரு ஜனநாயக அரசியல் என்பதை முழுமையாக நம்பி பயணித்து அதனூடாக தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக பயணிக்கிறதுக்கான ஒரு பயணத்தை அங்கு மேற்கொள்ள முடியல? பொதுவாக இன்பராசாக இருக்கட்டும், அல்லது இன்னொருவர் இருந்தார், என்ன பேர் மறந்துவிட்டேன். அது என்னென்றால் இந்த குழுக்கள் தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த விடயங்களில் இருந்து நீங்கள் எவ்வாறு நம்பிக்கையை கட்டியெழுப்ப போகிறீர்கள்? நீங்கள் ஏன் அந்த ஜனநாயக வழியில போயிருந்து வெல்ல முடியாதுன்றதுக்கு ஏனென்றால் மற்ற இயக்கங்கள் என்ற கொள்கையில இருந்து முற்று முழுதா வேறுபட்டதுதான் தமிழ விடுதலை புலிகள் என்ற கொள்கை. அப்ப அந்த நேரமே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கலையோ எதுவும் செய்யும் போது இவ்வளவு வேக திட்டங்களை செய்த போது இயக்கம் யாரும் ஒரு ஆளை இயக்கம் சார்பா ஒரு ஆளை கூட ஒரு தேர்தல்ல நிறுத்தல. முற்று முழுதாவே அந்த இலங்கை ஒரு ஒருமைப்பட்ட இலங்கைக்குள்ள எந்த ஒரு தீர்வையும் பெற முடியாது, தமிழீழம் தான் எங்களுக்குரிய தீர்வு என்ற ஒரே ஒரு குறிக்கோளோட போராடின இயக்கம் தான் தமிழீழ விடுதலை புலிகள். அப்ப அந்த போராட்டத்துல ஒவ்வொரு மாவீரரும் வீரச்சாவடையும் போது, ஒரு போராளியும் மாவீரர் ஆகும் போது அவங்க உச்சரிச்சதும் அதுதான் எங்களுக்கு தமிழீழம் தான், எங்களுக்காக தமிழ்ல தாயம் என்றுதான் உச்சரிச்சு. அப்ப அந்த மரபுல அத்தனை போராளிகளை கொடுத்தவர்கள் ஒரு ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ள போய்க்கல அதை அங்க சிலவட மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி மாற்றி இயக்கங்கள் ஜனநாயக வழியில நின்று வென்றிருக்கணும். ஆனால் விடுதலை புலிகள் சார்பா நின்று வெல்ல முடியாம இருக்கிறதுக்கு அது ஒரு உளவியல் காரணமா இருக்கலாம். அதுதான் அதன் இதா இருக்க முடியும். அதுக்காக விடுதலை புலிகள் வெல்ல மாட்டார்கள். நான் அதை உங்களுடைய அமைப்பு தச்சமயம் இன்று பேசுகிற விடயத்தோடு சம்பந்தப்படுகிறேன். அதாவது ஆரம்பம் முதலே தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேண்டா பிரபாகரன் அவர்கள் வீரமரணம் அடைந்தார் என்பதை போராளிகளாகிய நீங்கள் இங்குள்ள அமைப்புகளை வலியுறுத்தி அதை ஒப்புக்கொள்ளச் செய்திருந்தால் இன்று அந்த நிலைமை மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கலாம். ஏனென்றால் அதான் நாங்க சொல்றோம், அந்த வரலாற்றை சரியான முறையில பதிவு செய்து அது 72ஆம் ஆண்டோ ஏதோ அந்த தொடங்கின அந்த வரலாறு சரியான நீத்தியால முறையில நகர்ந்து வந்தது. அது 83ஆம் ஆண்டு, 85ஆம் ஆண்டு, 87, 89 இந்திய ராணுவம் காலம் பேர்ந்து வந்த காலங்கள், தனிநாடண்ட ஒரு நிலநரசை நடத்தினது. இந்த ஒரு நீண்ட 30-35 வருஷ வரலாற்றை கொண்ட இந்த வரலாறு இப்படி முடிக்கப்பட்டது, இதோட முடிஞ்சுது. இந்த வரலாற்றை நாங்கள் சரியான முறையில நீங்க சொல்ற மாதிரி தான் அதை சொல்லி இருந்தால் சிலவள நீங்க சொன்னது ஓகே, அந்த வரலாறு இருந்தது, அந்த வரலாற்றை தழுவி நாங்கள் ஏதாவது போகலாம் என்ற ஒரு இது வந்திருக்கும். இப்பயும் அது இருக்கிறது என்று சொல்றது எதிர்மறையான விளைவுகளை நீங்க சொல்ற மாதிரி ஏற்படுத்தும். அடுத்ததாக நாங்கள் போகலாம். அண்மை காலமாக இந்த சர்ச்சை அதிகமாக இல்லை என்றாலும் கடந்த வருடமும் அதுக்கு முந்தைய வருடமும் தேசிய தலைவரின் மகள் ஒருவர் இருக்கிறார் என்று அவர் ஒரு மாவீரர் தின உரையிலும் மாவீரர் தின உரையை ஆற்றிய சில சம்பவங்கள் வந்தபோது ஃபோக்கஸ் தமிழ் வானொலி அது தொடர்பாக எதிரான நிலைப்பாட்டை எடுத்தது. இது ஒரு பொய் புலுடா, இதை நம்ப வேண்டாம் என்று தான் நாங்கள் மக்களுக்கு எமது வானொலியூடாகவும் முன்னூல் பக்கத்தூடாகவும் பதிவுகளை இட்டிருந்தோம். இந்த சர்ச்சைகளுக்கு பின்னாலும் ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கிற அமைப்புகள் ஈடுபட்டதால் பல பிரச்சனைகள், பல குழுக்கள், பல சிக்கல்கள் விடுதலை புலிகளுக்குள் இருக்கிறது என்ற விதத்தில் மக்கள் இவற்றிலிருந்து ஒதுங்க ஆரம்பிக்கிற நிலைமை ஒன்று இருந்தது. உங்கள் அமைப்புகள் இந்த விடயம் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டோடு பயணிக்கிறீர்கள்? சொல்லுங்க. விடயமாக ஆரம்பத்தில இருந்து துவாரகாலுடைய விடயத்துல இந்த அமைப்புகள் எல்லாம் கூடுதலான கவனம் எடுத்து அதுகளை நாங்கள் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கூடுதலான கவனம் எடுத்து அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருந்தது.
துவாரகாவுடைய வீரமரணத்தை நேரடியாக பார்த்தவர்கள், அவர் தலைவருடைய மெய்ப்பாதுகாவலோடு இருந்தவர்கள், அவர்களோடு ஒன்றாக சிறு வயதில் இருந்து ஒன்றாக அவர்களை தூக்கி வளர்த்தவர்கள் என்று அனைவருமே கூடுதலான பொறுப்பு வாய்ந்த போராளிகள் இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறோம். அப்ப அவர்கள் ஊடாக இந்த தொடர்புகளை ஏற்படுத்தாது பின்படலையால வந்து இது ஏற்கனவே விடுதலை போராட்டத்தில இருந்து வெளியில வந்தாக்கள் ஊடாகவும் அல்லது வந்து அவர்கள் ஆரம்பங்கள்ல இருந்து வெளிநாடுகளுக்கு வந்து அவர்களுடைய சில தேவைப்பாடுகளை செய்து கொண்டிருந்த அவர்கள் ஊடாகவே இந்த துவாரகா என்ற ஒரு போலி துவாரகா வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. அதுக்கும் வந்து இந்த மேதகு அகவம் என்று ஆரம்பிக்கிறதுக்கு முதலே அதுக்கு முதல் 2 வருடத்துக்கு முன்பில் இருந்து அதை வந்து அதுக்குரிய நபர்களை தொடர்பு கொண்டு நேரடியாக கதைக்கப்பட்டு அது உண்மை அல்ல என்றதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கணும். அது நேரடியாக அதிலுடைய செயற்பட்ட அதுல நேரடியாகவே நண்பர்களாக இருந்தவர்கள் செயற்பட்டவர்கள் அவருடைய நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்கள் நேரடியாக ஒத்துக்கொண்டார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இது நேரடியாக உண்மையா என்று பார்க்கிறதுக்காக நாங்கள் அங்க போனாங்கள், அது பொய் என்றதுக்கு பிறகு நாங்கள் அதை வழியில வந்துட்டோம் என்ற ஒரு கருத்தை வந்து அவர்கள் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கணும். அது நாங்கள் முற்றுமுழுதாகவே அதை நம்ப இல்லை. முற்றுமுழுதாகவே, அதாவது ஃபுல்லாவே நாங்கள் இருக்கிறோம். இந்த நாள் இல்லை, நாங்கள் ஆரம்பிக்க நாள்ல இருந்து அதை வந்து இல்லை என்றதை வந்து நாங்களோ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே 2 முரண்பாடுகளை நான் பார்க்கிறேன். இப்போது நீங்கள் பேசிய விடயத்திலிருந்து குறிப்பாக நான் அவதானத்திலே ஆரம்பத்திலே சொன்னீர்கள், அவர்கள் வீரமரணம் அடைந்த போது அவர்களோடு இருந்த போராளிகள் உறுதிப்படுத்தினார்கள் என்று. பின்னர் இப்போது அங்கு சென்று அவர்கள், அதாவது போலி துவாராக சந்தித்து பேசியவர்கள் வந்து உறுதிப்படுத்தியார்கள் என்று. எது உண்மை? இது இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்ப அவர்களே, அதாவது ஆரம்பங்கள்ல அந்த இடத்துல இருந்து முன்கூட்டியே வெளியால வந்தவர்கள் தான் அந்த போலி துவாரகா என்ற ஒரு அந்த அணிக்குள்ள இருந்தார்கள். வீரமரணத்தை நேரடியாக பார்த்தாக்களும் அந்த வீரமரணம் அங்க நடந்ததுன்றதை உறுதிப்படுத்தினாக்கள் அவை வந்து இருக்கணும். அவே இந்த சமூக வலைத்தளங்கள்ல இதுக்கு பிறகு எடுத்து தாங்கள் எத்தனையாம் தேதி தங்கச்சியை கண்டுனாங்கள், தங்கச்சியை எப்படியான உடை அணிஞ்சிருந்தது என்ற ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து அவை சமூக வலைத்தளத்தை சொல்லி இருக்கணும். நேரடியாக அவர்கள் பார்த்தவர்கள் இதை வந்து போலித்துவாரன்ற உருவாக்கப்பட்டது வந்து ஏற்கனவே அந்த அணி அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து வெளியில வந்தாக்கள் ஊடாகத்தான் இது உருவாக்கப்பட்டிருந்தது. எனக்கு தனிப்பட்ட ரீதியில் துவாரகா அவர்களும் மதிவதனி அவர்களுடைய வித்துடல்கள் வரிசையாக அடுக்கப்பட்ட புகைப்படங்கள் கிடைத்திருந்தன. அதை என்னால் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சோர்ஸிலேருந்து எனக்கு கிடைத்த தகவல். ஆனால் இங்கு பிரான்சிலிருந்து ஸ்ரீஸ்கந்தராஜா போன்றவர்கள், ஸ்கந்தராஜா தானே அவர் ப்ரொஃபஸருடைய பேர், போன்றவர்கள் அவரை சந்தித்ததாகவும் அவருடைய சொந்த மாமன் ஒருவர் அவரை சென்று பார்த்ததாகவும் அவருடைய பெரியம்மா அவர்கள் தான் சென்று தலைவரையும் மற்றவர்களையும் பார்த்ததாகவும் சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய கதை ஒன்று கடந்த 2 வருடங்களுக்காக நகர்த்தப்பட்டு கொண்டிருந்தது. இதன் பின்னணிகள் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நாங்கள் அது சம்பந்தமான ஆய்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவர்கள் எங்களுக்கு தெரிந்த அளவில் இது ஒரு புலனாய்வு சதி என்றதை வந்து நாங்கள் வந்து புரிந்து கொண்டோம். அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், தலைவருடைய கொள்கையும் தலைவருடைய வீரத்தையும் தலைவருடைய தியாகத்தையும் இந்த மக்களுக்கு ஒரு பிழையான முறையில கொண்டு சேர்க்கணும் என்றதை வந்து ஒரு புலனாய்வாளர்களாக வந்து உருவாக்கப்பட்ட அணி என்றதுதான் எங்களுடைய ஆய்வின் முடிவில வந்து நாங்கள் அதை வந்த ஒரு விடயம். அது எப்படி என்று சொல்லி சொன்னா, தலைவர் இந்த ஸ்ரீலங்காவில இருந்தாலும் சரி, வேற நாடுகள்ல இருந்தாலும் சரி, தலைவர் இருந்திருந்தால் நாங்கள் இப்படி இருந்திருப்போம், தலைவர் இருந்திருந்தால் நாங்கள் நல்லா இருந்திருப்போம், நாட்டை வந்து சரியான முறையில கட்டி வளர்த்திருப்பார் என்ற ஒரு கருத்துகள் மக்கள், இந்த பெரும்பாலான மக்கள், இந்த சிங்கள மக்கள் இருந்து கூட நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு இருந்தது. அந்த நிலைமைய வந்து மாற்றி அத தலைவருடைய ஒரு இருப்பை வந்து நாங்கள் அதை வெளிப்படுத்தி தலைவர் வந்து ஒரு போலையாக சித்தரிக்கணும், எங்களோட மக்கள்ல இருந்து தலைவருடைய ஒரு பெயரை வந்து ஒரு இதான முறைக்கு கொண்டு போகணும் என்றதை வந்து ஒரு புலனாய்வாளர்களுடைய சதி என்றுதான் நாங்கள் உங்களுடைய ஆய்வின் அடிப்படையில வந்து அதை நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.
நாங்கள் தலைவரை எப்பவுமே வந்து தலைவர் தன்னுடைய வீரமரணத்தை எப்படி வந்து நடந்தது என்றதை வந்து அவர் தன்னுடைய அடையாள அட்டை உட்பட தன்னுடைய தான் தலைவர் என்றது தன்னுடைய இத்துடலை எடுத்தால் சிங்கள ராணுவத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய அடையாள அட்டைகள் எல்லாம் வைக்கப்பட்டு தன்னுடைய சீருடைகள் போட்டப்பட்டு அவர் வந்து தன்னுடைய இறுதி நிமிடங்கள் வரை மட்டும் அந்த அந்த ஒரு பொக்ஸுக்குள்ள வந்து தன் மக்களோட, அதாவது தனக்கு துணையான மக்களோட தானும் நின்று இந்த இறுதி நிமிடம் மட்டும் தன்னுடைய இறுதி ரவையிற்கு மட்டும் தான் போராடணும்ன்றத வந்து முள்ளிவாய்க்காலே வந்து அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அது பல தளபதிகள், பல போராளிகள், பல பொறுப்பாளர்களுக்கு அது உண்மையாக தெரிஞ்ச ஒரு விடயம். அந்த ரீதியில நாங்கள் அந்த தலைவருடைய வீர மரணத்தையும் அவற்ற வீரத்தையும் இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு கட்டத்திலேயுமே வந்து தலைவருடைய வீரத்தை நாங்கள் அவற்ற வீரத்தை நாங்கள் வந்து எங்கேயுமே வந்து குறைச்சு மதிப்பிட்டு நாங்கள் அவர் வந்து அவருடைய குடும்பமாக வந்து தப்பி ஒரு நாட்டுல ஒழிச்சு இருக்குது, அதுக்கு பிறகு அவர் வந்து வருத்தம் வந்து அவர் இறந்துட்டார் என்ற ஒரு செய்தி வந்து இந்த உலகத்திற்கே வரக்கூடாதுன்றது எங்களுடைய நோக்கம். எங்களோட தொடர்பு கொண்டு நிறைய பேர் கதைக்க மூட்ட கூட தலைவர் இருக்கிறார், அவர் வந்து அவருக்கு வருத்தமா இருக்கு, அவருக்கு போல காசு வேணும்னு சொல்லி கூட எல்லாம் கதைக்கப்பட்டு காசு வாங்கப்பட்டிருந்தோம். இதெல்லாம் நாங்கள் நேரடியான சாட்சி எங்களோட கதைக்கப்பட்டிருந்தோம். அப்ப நாங்கள் அவர்களுக்கு திருப்பி நேரடியா தொடர்புல கண்டு கதைக்க போது அவர்கள் எங்களோட கதைக்க மறந்துட்டீங்க. என்னோட சொல்லிச்சுன்னா விஷயம் தெரிஞ்ச ஆக்களோடையும் அல்லது அது சம்பந்தப்பட்ட ஆக்களோடையும் அவை கதைக்க விரும்புறதில்லை. அந்த சேகர் உங்களுடைய சந்தேகம்? ஆமாம், இல்லை, நீங்கள் உங்களுடைய விழாவை இது 5-6 இடங்களில் நடத்தி இருக்கிறீர்கள். இதை வரும் காலங்களில் நீங்கள் விரிவுபடுத்தி வேறு நகரங்களிலும் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு உண்டா? கட்டாயம். நாங்கள் அடுத்த வருடம் அதுக்கு அடுத்த வருடங்களிலே நாடு பூராவே தலைவருடைய படம் வைத்து மாவீரனால் நடக்கும். அதுல வந்து அது மக்கள் எழுச்சியாகவே அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் நம்புறோம். நான் அது அடுத்த கேள்வியாக கேட்கிறேன். வடக்கு கிழக்கிலும் செய்வார் என்று சொல்கிறீர்களா? நாங்கள் இந்த ஆய்வின் அடிப்படையில தலைவருடைய வீரவணக்க நிகழ்வு செய்வதற்காக தமிழ்நாடு மற்றது எங்களுடைய தாயகத்திலே இருந்த தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களூடாக கதைக்க போது அவர்கள் வந்து இந்த வருடங்கள் அவர்களுக்கு சில கஷ்டங்களை ஏற்படுத்தும். நாங்கள் அடுத்தடுத்த வருடங்களில் நாங்கள் முழுமையாக அவருக்கான வீரவணக்கத்தை செய்ய வேண்டும் என்றாலும் மக்கள் உறுதியா இருக்கிறோம். அது உண்மையில் முள்ளிவாய்க்கால கடந்து வந்த மக்கள் உண்மையில விடுதலை போராட்டத்துக்காக அவர்கள் மிகவும் ஒரு துணை நின்றவர்கள். அவர்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால என்ன நடந்தது, தலைவருடைய நகர்வு என்னன்றது கூட சாதாரண மக்கள் கூட புரிந்து கொள்வார்கள். அவர்கள் இப்பவும் நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். தன்னுடைய தலைவன் வீரன் என்றதை வந்து இந்த உலகத்துக்கு இந்த மக்கள் வந்து எடுத்துக்காட்டா இருக்கிறார். இல்லை, நாங்கள் கேட்டது உங்கள் இது விஸ்தரிக்கப்பட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் வேறு நகரங்களும், அதாவது டொரண்டோ போன்ற நகரங்களிலும் இந்த நிகழ்வுகளை உங்களால் நடத்தக்கூடியதாக இருக்குமா? கண்டிப்பா நடத்த முடியும். அங்கு NCCT மிக வலுவான ஒரு அமைப்பாக இருக்கின்றது இல்லையா? அதனுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா? நாங்கள் அவர்களோடு பேசும்போது அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த வருடங்கள் அல்லது அடுத்த வருடங்கள் நாங்கள் ஒரு நாளை எடுத்து நாங்கள் இந்த தலைவருடைய வீர வணக்க நிகழ்வை செய்வோம் என்று சொல்லி கதைத்திருந்தார்கள். நீங்கள் 8ஆம் மாதம் 2ஆம் தேதி செய்ய வேண்டாம், நீங்கள் அது 2ஆம் சுவிசில அது எல்லா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து சுவிசில செய்யட்டும், நீங்கள் மற்ற நாடுகள்ல நாங்கள் வந்து அடுத்த வருடமோ அதுக்கு அடுத்த வருடமோ நாங்கள் வந்து ஒரு நாள் எடுத்து நாங்கள் அந்த வீரவணக்க நிகழ்வை செய்வோம் என்று சொல்லி கூட இந்த அமைப்புகள் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கணும். எங்களோட நேரடியா நாங்கள் சந்திப்புகளை ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கணும். ஆஸ்திரேலியாவில கூட பெரிய பெரிய அமைப்புகள் வந்து எங்களோட வந்து தொடர்புகள் நாங்கள் வந்து அவையோட கதைக்கும் போது அவர்கள் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னா, நீங்கள் இந்த 8ஆம் மாதம் 2ஆம் தேதியை வந்து நீங்கள் விடுங்கோ, நாங்கள் அடுத்த வருடம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியோ அல்லது 5ஆம் மாதம் ஆரம்பங்கள்லயோ நாங்கள் இந்த நிகழ்வை தலைவருடைய வீரவணக்க நிகழ்வை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் மக்களோட சேர்ந்து நாங்கள் போராளிகளா சேர்ந்து செய்வோம்னு சொல்லி கூட அவை எங்களுக்கு வாக்குறுதி தந்தது. ஆனால் நாங்கள் அவைக்கு தெளிவா சொல்லியிருந்த நாங்கள் வீரவணக்க நிகழ்வுன்றது ஒன்றுதான், ஒரு தடவை தான் ஒரு மாவீரருக்கு அந்த வீரவணக்க நிகழ்வு செய்யணும். அந்த பாக்கியம் ஒரு தடவை செய்தால் நாங்கள் திரும்ப அவருக்குரிய இராணுவ மரியாதையை நாங்கள் வந்து அது 2-3 தடவைக்கு மேல நாங்கள் கொண்டு செல்ல முடியாது. ஆனபடியால் ஒரே தடவை செய்கிறத வந்து நாங்கள் விரும்புறோம்ன்றதை வந்து அவைக்கு சொல்லியிருந்தாங்க. இல்லை, உங்கள் அமைப்பு இப்படி தனித்துவமாக நீங்க தொடங்கி இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நாடு கடந்த அரசாங்கத்துடன் உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கின்றது?
நாடு கடந்த அரசாங்கத்தோடு நாங்கள் ஆரம்பத்திலேயே தொடர்புகளை ஏற்படுத்தி அவரோட இந்த தலைவருடைய பிரச்சனை சம்பந்தமாக கருத்திருந்தோம். அவர்கள் சொல்லியிருந்தார்கள், உண்மையில் நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் நிற்கவில்லை, நாங்கள் எப்படி போய் மக்களுக்கு தலைவருடைய வீரமரணம் இப்படித்தான் நடந்தது என்று நாங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் செய்துவிட்டு வாருங்கள், நாங்கள் அதற்கு ஆதரவு தருகின்றோம் என்ற சர்வதேச பொறுப்பாளராக அப்போது இருந்த KP அவர்கள் தமிழக விடுதலை புலிகளின் தலைவரின் வீர மரணத்தை அறிவித்திருந்தார் தானே. அதை ஏன் அப்போது விடுதலை புலிகள் என்ற கட்டமைப்பு இருந்தது, இப்போது சிதைந்தது போல் அது இருக்கவில்லை. இருந்தபோது அவர் அதை அறிவித்திருந்தார். இப்போது உங்களுடன் அவர் தொடர்பில் இருக்கிறாரா, உங்களை போன்ற அமைப்புகளுடன், அல்லது எந்த விதமான இல்ல, அவருடைய தொடர்பு எங்களுடைய யாருக்கும் இருக்கவில்லை. ஆனால் இந்த நாடு எங்களுடைய சுவிஸ் கிளையின் பொறுப்பாயிருந்த பொறுப்பு அதிகாரிகளோடு நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி இது சம்பந்தமான விடயங்கள் வைத்திருந்தோம். அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அவர் தலைவர் தனக்கு அனுப்பி வைத்த கடிதத்தும் கூட இப்பவும் வச்சிருக்கிறார். தனக்கு தலைவர் என்ன சொல்லினவர், என்ன சொல்லி அனுப்பியிருந்தவர் என்ற கடிதத்தை எங்களுக்கு அனுப்பி அவர் தெளிவா சொல்லியிருந்தவர். தலைவர் தான் அந்த காலப்பகுதியில் அந்த வீரவணக்க நிகழ்வை செய்யணும், தலைவர் தன்னுடைய வீரமரணத்தை அடைந்திருக்கின்றார் என்றதை தான் செய்ய வேண்டும் என்றதை உறுதியாக சொல்ல போது சில அமைப்புகள் தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டிச்சு. நம்ம அப்படி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் முதலே சொன்ன மாதிரிதான் நிறைய விடயங்கள், அதாவது சொத்துகள், காசு என்ற ஒரு விடயத்துல நாங்கள் இப்ப நீங்கள் தலைவருக்கான வீரவணக்கத்தை செய்தால் அதுகளை நாங்கள் சரிப்படுத்த முடியாது, நாங்கள் அதை கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்யும் என்று சொல்லி தனக்கு வலியுறுத்தப்பட்டதுன்றதையும் அவர் எங்களுடைய நேரடியாகவே அவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் இதை சொன்னீர்கள். என்னென்னு சொன்னால், KP அவர்கள் அறிவித்த போதும் அன்று ஒரு குறிப்பிட்ட நிதி கையாளுகையும் தொடர்பாடல்களும் நெடியவன் குழுவுடன் சென்றிருந்தது. இன்று நெடியவன் குழுவுடன் உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கின்றது? எங்களுக்கு அப்படியான தொடர்புகள் இருக்கு இல்ல. இப்ப KPO அல்லது நெடியவன் அவை இந்த தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்த இல்லை. ஆனால் வேற புத்திஜீவிகள், இங்க வளமையாக இருந்த அமைப்புகளுடைய சில தலைவர்களாக இருந்தவர்கள் அவர்களோடு பேசி பார்த்திருக்கின்றார்கள். ஆரம்பங்களிலேயே பேசி பார்த்திருக்கின்றார்கள். இந்த தலைவருடைய வீரவணக்க நிகழ்வு செய்வது சம்பந்தமான பேசி இருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் நேரடியாக அவர்களோடு எங்களுடைய தொடர்பு இருக்கவில்லை. கணிசமான விடயம் கேட்டுவிட்டோம் நினைக்கின்றேன் இல்லையா? ஆமாம், நிறைய பேசிவிட்டோம். நிறைய விஷயங்களை நீங்களும் சொல்லுகிறீர்கள், நீங்களும் உறுதியாக உங்கள் நிலைப்பாடுகள் இருக்கிறீர்கள். தலைவருக்கான வீர வணக்கம் என்பது செய்யப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நாங்கள் அவரை ஒரு வீர நிகழ்விலே ஒரு போராட்டத்தை 30 வருடங்களுக்கு மேலாக நடத்திய ஒருவர், தமிழ் மக்களுக்கான ஒரு தலைவராக அவர் தன்னையும் தனது குடும்பத்தாரையும் அர்ப்பணித்திருக்கிறார் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய தரப்பாகவே நாங்களும் பயணிக்கிறோம். ஆனால் அதை எப்படி ஒரு எல்லோருக்குமான பொதுவான நிகழ்வாக மாற்றுவது என்பதில் தான் எல்லோருக்கும் குழப்பம் இருக்கிறது என்று நம்புகிறேன். அதை முன்பு இருந்த இங்கு இருக்கக்கூடிய பழைய அமைப்பினர்கள் ஏன் இந்த விடயத்தில் ஒரு உறுதியான கருத்தை தெரிவிக்க முடியாதவர்களாக பயணிக்கிறார்கள்? அதிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதில் உங்களை போன்ற முன்னாள் போராளிகள் அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய சவால்களை நாங்கள் இன்று பேசியிருக்கிறோம் என எதிர்பார்க்கிறேன். வித்தி அவர்கள் சொன்னது போல 15 வருடங்களுக்கு பிறகு அந்த கடமை உங்களிடம் சேர்ந்திருக்கிறது. நீங்கள் அதை செய்ய வேண்டிய கடமைக்கு வந்திருக்கிறீர்கள். இதுவரை காலமும் இங்கு புலம்பெயர் தேசத்தில் இருந்த அமைப்புகள் அந்த கடமையை செய்ய தவறியதை நீங்கள் இப்போது மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் அவற்றை முன்னெடுக்கிறீர்கள் என்பதைத்தான் என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட நீங்கள் இன்னும் ஒரு நீண்ட பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுடைய மனங்களை வெற்றி கொள்வதற்கு முன்னாள் போராளிகள் முயற்சிக்க வேண்டும். அது நடந்தால் உங்களுடைய விஷயங்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன். என்று
கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். 3 நண்பர்களையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து ஃபோக்கஸ் தமிழ் வானொலி உங்கள் குரல்களுக்காக ஒத்துழைத்து உங்களோடு பயணிப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நன்றி. ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களோட அமைப்பு வந்து ஒரு மக்கள் அமைப்பு. இதுல பலதரப்பட்ட பேர் இருக்கணும். தனியா போராட்டத்தில் ஈடுபட்டாக்கள் இல்லை அதுக்காக வேலை செய்தாக்கள் மட்டும் இல்ல, அனைத்து தரவு மக்களை இணைச்சுதான் எங்களோட அமைப்பு பதிவு செய்யப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்குது. தனியா ஒரு இதை மட்டும் சொல்லி இதன்றது அவ்வளவு நல்லா இல்ல. மற்றது எங்களை தொடர்பு கொண்டமைக்கு மிக்க நன்றி. நாங்க வரலாற்றா பதிவு செய்திருக்கிறோம், அதை கடத்துவோம். அதுக்கு இன்னும் நிறைய கரங்களை நாங்க இணைக்க வேண்டி இருக்குது. மற்றது எங்களுக்கு யார் எதிரியும் இல்லை, நாங்க யாரோடையும் சண்டை பிடிக்க இந்த வரை இல்லை, எந்த அமைப்பையும் நாங்க எதிரியா பார்க்க இல்லை. எல்லாரும் இணைஞ்சு வாங்குவதுதான் எங்களோட விருப்பம். எல்லாரும் சேர்ந்து அந்த வரலாற்றை பதிவு செய்வோம், அதை அடுத்த தலைமுறையை கடத்துவோம். இதுதான் எங்களோட ஒரே நோக்கம். ஒரு நேயர் வருகிறார், உங்களுடன் பேசுவதற்கு நம்புகிறேன். வணக்கம் பவானி. நான் பேசுறேன். எந்த கேள்வி என்னென்னால், கருணாதானே கடைசியா இது தலைவற்ற பொடி என்று உறுதிப்படுத்தினவர். அப்ப கருணா இப்ப உயிரோட இருக்கிறபடியால் கருணா நிச்சயமாக யாராவது தொடர்பு கொண்டால் அவர் உள்ளது சொல்லுவர் தானே. அதே நிலையில் கருணாண்ட வாக்கு யாரும் தொடர்பு கொள்ளாமல் அதை உறுதிப்படுத்தாம இருக்கிறேன் என்றது இந்த கேள்வி. என்னென்றா தலைவரை ஒருவருக்குமே தெரியாது. அவர் மக்கள் மத்தியிலேயோ ஏதாவது கூட்டங்கள்லயோ அப்படி வாரதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப சில தளபதிகளுக்கு மட்டும்தான் தலைவரை தெரியும். அப்ப யாருக்குமே தலைவரை தெரியாத கட்டத்துல கருணா உறுதிப்படுத்தினாதான் அது உறுதியா இருக்கும் என்றதை இந்த கருத்தை நடுக்கிறேன். நன்றி. ஆமாக்கா, நன்றி. மேதா ஆகவத்திட்ட நாங்களும் இந்த கேள்வியை கேட்டிருந்த நாங்கள் கருணாவோட போன தயா மாஸ்டரோட தொடர்பு கொண்டு அவற்றை குரல் பதிவும் ஆதாரமா வைக்கப்பட்டிருக்குது. அவரும் ஒரு ஆள் தான் உறுதிப்படுத்தினாள். தயா மாஸ்டரோட கதைச்சு அவற்றை சாட்சியம் பதிவு செய்து அந்த சாட்சியம் பாதுகாப்பா இருக்கும். சொன்னதும் தயா மாஸ்டர் கருணாவோட போன தயா மாஸ்டர் தான் கருணாவும் தான் போய் அந்த உடலை அடையாளம் காட்டினவ. தயா மாஸ்டர் குரல் பதிவோட அவர் வழங்கின சாட்சியம் மேதக ஆகாபத்திட்ட இருக்குது. அப்படியே உறுதிப்படுத்தினால் அவரை மே 18க்குள்ள அதானே நாங்க இறுதி யுத்தத்துல இறந்தவர்களை நாங்கள் மே 18க்குள்ள வைக்க வேண்டும். என்னென்றால் அவைக்கு ஒரு ரேங்க் கொடுக்க இல்லை, அவை பொடி மக்களுக்கு அஞ்சலிக்கு வைக்க இல்லை. அப்படியெல்லாம் இல்லாத வகையில நாங்கள் அவையில என்ன மாவீரர் இதுக்குள்ள கொண்டு வருவோம். மாவீரர் இதுல புதைச்சாக்கள் அவைய மக்களுக்கு அஞ்சலி செலுத்தி அதை உறுதிப்படுத்தி அதை போர்க்களத்துல அதுல நின்று அவைக்கு ஒரு ரேங்க் கொடுத்து அவையெல்லாம் அடக்கம் செய்ததான் மாவீரத்தினார். அதுக்குள்ள நாங்கள் இவையல் யார் யார் இறந்தவை என்றெல்லாம் உறுதிப்படுத்தாதபடியால் இவையில மே 18க்குள்ளேயே எல்லாம் வந்தோம். நீங்க அந்த உடலை அவ கொண்டு உடனடியா என்னென்ன செய்தவ என்றது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு இடத்தை புதைக்கவோ அல்லது ஒரு இடத்தை இருக்கவோ அவைகள் ஒரு இடத்தை அடையாளம் காட்ட இலங்கையும் விரும்ப இல்லை, உலக நாடுகளும் அதை விரும்ப இல்லை. அந்த இடத்திலிருந்து ஒரு திரும்பியும் ஒரு எழுச்சி வந்துடக்கூடாதுலாம் அவள் உறுதியா இருந்தவே தவிர மற்றபடி அதுல ஒரு இது இருக்கே இல்லை. நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்கோ, எல்லா மாவீரர் 10,000 மாவீரரையும் நாங்க விதைச்சிருக்கிறோம். அதை விட பலாயிரக்கணக்கான மாவீரரை நாங்க விதைக்கல, நடுகக்கெல்லாம் நாட்டி இருக்கிறோம். நாங்க நடுகக்கெல்லாம் நாட்டினவர் அவைக்குரிய அதுக்கு பொறுப்பானவர் உறுதிப்படுத்தி இருப்பார். ஏனென்றால் இவ சண்டையில இவன் பொடி ஆமிட்ட போட்டது இல்ல, இவ இத்தனை பேரை நாங்க சண்டைக்கு அனுப்பினாங்க, அவ திரும்பி வராதபடியால் அவ ஆமிட்ட போயிருக்க அதை உறுதிப்படுத்தினபடியதான் நாங்கள் அந்த படம் கொண்டு போய் நிறைய கல் வச்சது. அப்ப அதையும் உறுதிப்படுத்தின மாதிரிதான். ஆனா இறுதி யுத்தத்துல வந்தார்கள் யாரையும் உறுதிப்படுத்தாத நிலை இருக்கிறபடியா உறுதிப்படுத்தினவைய இதையே கலக்க வேணும். அவைய அப்படியே மே 18ஓட வச்சிருக்கலாம் அந்த இந்த கருத்து. அதை ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம். மே 18ஓட நாங்கள் அதை ஏன் இப்ப உடனடியா சேர்க்க முடியாது, அது இனவழிப்பு நாளன்றது தனியா மே 18ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ செத்தாக்களுக்காக மட்டும் இல்லை. இவ்வளவு வருஷம் 37 ஆண்டுகள போராட்டத்துல இறந்த அனைத்து மக்களுக்குமான நாள் தான் மே 18 நினைவெழுச்சி நாள்.
அதுக்குள்ள கொண்டு போய் நாங்கள் ஒரு வீரச்சா அடைந்த தலைவரை கொண்டு போய் அதுக்குள்ள நாங்கள் இணைக்கிறது அழகல்ல. வெறுமனே அந்த குறிப்பிட்ட நாள்ல செத்த மக்களுக்காக மட்டும் அந்த நாள் முடிவெடுக்கப்படவில்லை. மே 18. அது வந்து ஒட்டுமொத்தமா நடந்த போராட்டத்தின் அது ஒரு மைல்கல் எங்களுக்கு. அது காலங்காலமா நாங்கள் செய்ய போற ஒரு விஷயம். அந்த விஷயத்துல கொண்டு இவரை சேர்க்கிறதுல வந்து அழகில்லை. மற்றது உறுதிப்படுத்தி வந்து 9 மாசமா அந்த ஆய்வுக்குழு உறுதிப்படுத்தி எல்லா சாட்சியும் பதிவு செய்து 250 முகங்கள் கொண்ட அறிக்கையை மாவீரர் பணிமனைக்கு சமர்ப்பிச்சுத்தான் இந்த அறிவிப்பு வெளியானது. எல்லா ஆதாரமும் வச்சிருக்கணும். நீங்க வெள்ளாட்டு மேதகாவத்தோட தொடர்பு கொண்டா அவர் வெளியே உங்களுக்கு காட்டக்கூடிய ஆவணத்தை கண்டிப்பா காட்டுவேன். ஏன்னா நாங்களும் கேட்டுத்தான் அந்த ஆவணங்களை பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நல்லது நண்பர்களை விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நம்புகிறோம். நம்மோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. நேயர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் மாவீரர் தினத்திலே தேசிய தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்பாக மேற்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து திரு கதிர், திரு வாசன், திரு வித்தி அவர்கள் கலந்து சிறப்பித்த கருத்துக்களம் இடம்பெற கேட்டீர்கள். அதை நிறைவுக்கு கொண்டு வந்து நாம் அடுத்த அரை மணி நேரம் இந்த விடயம்